Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. நம்ம வந்து data structures and algorithmத்தோட லாஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு analysis of algorithm and recurrences, then sorting and searching algorithms நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் searching கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்புறம் டிசைன் டெக்னிக்ஸ் நம்ம பார்ப்போம். தென் ഇതിൻ്റെ அகத்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ப்ளஸ் இந்த அட்வான்ஸ் அல்கோரிதம் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அவ்வளோக்கு நம்ம எந்த எக்ஸாமுக்குமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு டாபிக்கு. இதுலேருந்து உங்களுக்கு கிடைச்சானாலும் மேக்ஸிமம் 1 மார்க் தான் கிடைக்கும். அதுக்காக வந்து புதுசாக ஒரு டாபிக் படித்து நம்ம எடுத்துட்டு இருக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் என்னோட சஜஷன். அதுக்கு பதிலாக வேணா நான் இதிலிருந்து கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ நம்ம கிளாஸுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஆக்டிவேட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வந்துட்டு பிடிஎஃப் வேணும். அப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஸ்டின்ஸ், எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் இங்கேயே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் முடிக்க ஒரு மாக் டெஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னும் செட் லெவல், அட்வான்ஸ் லெவல் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து இன்னொரு மேட்ரு என்னன்னா, அந்த பிடிஎஃப் முடிக்க தான் வந்துட்டு நான் போடுவேன். ஓகே, உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்போ வந்து 3 யூனிட்ஸ் ரெடியாக இருக்குது. 4th யூனிட் வந்து இன்னைக்கு கவர் பண்ணுறேன். ஸோ அது வந்து நான் அது டிரைவில் போட்டுருவேன். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சர்ச்சிங் அல்கோரிதம். சர்ச்சிங் அல்கோரிதம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச் கொஞ்சம் ஒரு கொஸ்டின்ல இருந்து கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இன்னும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருக்கு. லீனியர் சர்ச் வந்து அன்சார்ட்டட் அரேயா இருக்கு அப்படின்னா நம்ம லீனியர் சர்ச் யூஸ் பண்ணிக்கலாம். பைனரி சர்ச் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா the basic condition is the array has to be sorted. அது வந்து சார்ட்டடான்ங்கிற ஒரு அரேல மட்டும்தான் பைனரி சர்ச் பண்ண முடியும். லீனியர் சர்ச் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கணும். பார்த்துட்டு ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னா அந்த கீ கிடைக்கிற வரைக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி, அந்த கீக்கு மேட்ச் ஆகிற எலமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டே இருக்கும். இன்கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்டே வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களோட இது என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து OF1 ஆகும். அதெல்லாம் ஆவரேஜ் ஒரு பகுதி ஹாஃப் பார்ட்ல வச்சு தான் உங்களுக்கு கீ கிடைக்குது, ஐ மீன் மேட்ச் ஆகுது அப்படின்னா n+1/2ங்கிற அந்த அளவுக்கு ஆப்ரேஷன் தேவை போதும். இருந்தாலும் கூட நம்ம எழுதும்போது O(n) தான் எழுதுவோம். ஓகே, இந்த மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் எடுக்க மாட்டோம், O(n) தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்கலி ஆப்ஷனில் வந்துட்டு லீனியர் சர்ச், ஆவரேஜ் கேஸ் ஆப்ரேஷன் சொல்லிட்டு இது ஸ்பெசிஃபிக்கலி இந்த வேல்யூ n+1/2ன்னு கொடுத்தேன்னா அது சூஸ் பண்ணோம். இல்லைன்னா O(n)னாலும் கரெக்டு தான். வேர்ஸ்ட் கேஸ் வந்து லாஸ்ட்டாக தான் அந்த கீ இருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா O(n). ஓகே, அண்ட் பைனரி சர்ச்னா the primary condition is it has to be a sorted array. இது நம்ம என்ன பண்ணுவோம்னா மிடில் எலமெண்ட்டுவாயிட்டு தான் கம்பேர் பண்ணுவோம். இந்த அரே வந்து கண்டிப்பாக சார்ட்டடாக இருக்கணும். இது மாதிரி 1 2 5 8 9 20 30 அது மாதிரி ஒரு அரே இருக்குது அப்படின்னா இதோட மிடில் எலமெண்ட் பார்ப்போம் நம்ம. ஸோ இது வந்து இதில் ஏதாவது வந்து மிடில் எலமெண்ட் எடுத்துக்கும். ஸோ மேபி 8 மிடில் எலமெண்ட் எடுத்துட்டோன்னா இதோட லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து இதோட சின்னதாக இருக்கும். ரைட் சைடு வந்து என்ன இருக்கும், இதோட பெருசாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு நமக்கு பார்க்க வேண்டிய இது எலமெண்ட் வந்து 20 இருக்கு அப்படின்னா மிடில் எலமெண்டோட பெருசா இருக்குல்ல, அப்ப இந்த பாகம் மட்டும் சர்ச் பண்ணா போதும். ஓகே, அதே வந்து நான் வந்து 1 தான் எனக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பாகம் மட்டும் சர்ச் பண்ணா போதும். அது மாதிரி அதனாலே வந்துட்டு உங்களுக்கு சர்ச்சிங் கம்மியாகுது, ஹாஃப் பார்ட் மட்டும் பண்ணா போதும். அதனால பெஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, O(log(n) ஆகுது. ஓகே, அது இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்போ 8 தான் வந்துட்டு மிடில் எலமெண்ட், எனக்கு சர்ச் பண்ண போற வேல்யூ வந்து 8 தான் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு, காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு OF1, தட் இஸ் த பெஸ்ட் கேஸ். ஓகே, இது வந்துட்டு எல்லா அல்கோரிதத்தோட காம்ப்ளெக்சிட்டி கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் இன்சர்ஷன் சோட்டு மட்டும் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஆனால் வந்து நான் இந்த பிடிஎஃப் வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கூட ஆட் பண்ணிட்டு போடுறேன். ஓகே, இன்சர்ஷன் சோட்டுக்கும் பபிள் சோட்டுக்கும் மட்டும்தான் O(n) வருது பெஸ்ட் கேஸ். ஓகே, அது வந்து கம்பேர் பண்ணி வைக்கணும். அப்புறம் இந்த குவிக் சோட்டு, ஹீப் சோட்டு, மர்ஜ் சோட்டுக்கெல்லாம் O(n) log(n) வருது. அப்போ இது வேண்டாம், இது நீங்கள் பார்க்க வேண்டாம், ஆக்சிலரி ஸ்பேஸ் பார்க்க வேண்டாம். பெஸ்ட், ஆவரேஜ், வேர்ஸ்ட் கேஸு வந்து இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு கம்பேரிசன் பேஸ்ட் அல்லாத அல்கோரிதம் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா, பக்கெட், கவுண்ட் சோட் அண்ட் ராடிக் சோட்டு.
ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அல்கோரிதம்ங்கிற கான்செப்ட்டுக்கு போயிரலாம். அல்கோரிதம் உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ரோகிராம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அ அ என்ன பண்ண போறோம்? எப்படி அத சால்வ் பண்ண போறோங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்மளோட ஒரு இங்கிலீஷ்ல எழுதுறது தான் வந்துட்டு ஒரு அல்கோரிதம், ரைட்? எ ஃபைனைட் சீக்வென்ஸ் ஆஃப் கிளியர் அன்ஆம்பிகுவஸ் ஸ்டெப்ஸ் டு சால்வ் எ ப்ராப்ளம் இன் ஃபைனைட் டைம். இவ்வளோ டைமுக்குள்ள என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அந்த மாரி. நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ எழுதுறோம். ஓகே. அதோட ஒரு நல்ல அல்கோரிதமா இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் வேணும்? இன்புட் கண்டிப்பா இருக்கணும். 0 ஆர் மோர் எக்ஸ்டர்னலி சப்ளைட் குவான்டிட்டீஸ், தென் அவுட்புட் அட்லீஸ்ட் ஒரு ரிசல்ட்டாவது ப்ரொடியூஸ் ஆகணும். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஷுட் பி டெஃபினிட்னஸ் வேணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. மஸ்ட் பி கிளியர் அண்ட் ப்ரெசிஸா இருக்கணும். தென் ஃபைனிட்னஸ் அப்படின்னா, ஒரு ஃபைனிட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் இது முடியற மாரி இருக்கணும். இல்லாம இது லூப்பில் அப்படியே கன்டினியூஸ் போயிட்டே இருக்கக்கூடாது. மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அதுதான் ஃபைனைட்னஸ் அப்படின்னு சொல்றோம். எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா ஸ்டெப் ஷுட் பி சிம்பிள், ஃபீசிபிள் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் பை ஹேண்ட். நம்ம அல்கோரிதம் எழுதுறோம். நம்ம எழுதுறோம் அப்போ நம்மளால அது சால்வ் பண்ண முடியணும். ஈவன் கையால கூட நமக்கு ஒரு அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஒரு சாம்பிள் இன்புட் கொடுத்துட்டு நமக்கு அது சால்வ் பண்ண முடியுமாங்கிறது பார்க்குற மாரி இருக்கணும். எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும். ஓகே. இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் எ குட் அல்கோரிதம். அப்புறம் சூடோ கோட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மேபி கேட்கலாம். எ வே டு ரெப்ரசென்ட் அன் அல்கோரிதம் யூசிங் மிக்ஸ் ஆஃப் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அண்ட் இன்ஃபார்மல் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுதான் சூடோ கோட் அப்படின்னு சொல்றோம். அது அல்கோரிதத்த வந்து நம்ம ஒரு ப்ரோகிராமிங் மிக்ஸ் ஆஃப் ப்ரோகிராமிங் லாங்குவேஜும் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டும் 2ம் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு எழுதுறோம். அது வந்து என்ன சொல்லுவோம்? சூடோ கோடு. ஓகே. அப்புறம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்கோரிதம். அதுதான் நம்ம பார்க்க போறோம் இல்ல. இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எல்லாம் காம்ப்ளெக்சிட்டி தான் பார்க்க போறோம். ஸோ என்ன காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ரன்னிங் டைம் இல்லன்னா ஸ்டோரேஜ் எவ்வளோ ஒரு ஒரு இன்புட்லேருந்து ஒரு அவுட்புட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ரன்னிங் டைம் தேவைப்படுது, எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவைப்படுது, இதெல்லாம் கால்குலேட் பண்றது தான் இந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா. அதில டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் டைம் இட்ஸ் நீட்ஸ் டு ரன் டு கம்ப்ளீஷன். எவ்வளோ டைமுக்குள்ள அது முடிக்க முடியுது, எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே. இதில வந்துட்டு பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், வொர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பெஸ்ட் கேஸ் அப்படின்னா என்ன? மினிமம் பாசிபிள் வேல்யூ. ஓகே. மினிமம் டைம்ல எவ்வளோ மினிமம் டைம்ல உங்களால அது ஸ்பேஸ் தேவை எவ்வளோ மினிமம் டைம்ல அது முடிக்க முடியுது. இல்லன்னா இவ்வளோ மினிமம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அத எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. அது மாரி எல்லாம் பார்க்குறது தான் பெஸ்ட் கேஸ். ஆவரேஜ் அப்டின்னா வந்து நம்ம ஹால்ஃப் பார்ட் பார்க்குறது. எக்ஸ்பெக்டட் வேல்யூ எஃப் ஆஃப் என். வொர்ஸ்ட் கேஸ் அப்டின்னா வந்துட்டு மேக்ஸிமம் போனது. வொர்ஸ்ட் சினாரியோ நம்ம பார்க்குறது தான் வொர்ஸ்ட் கேஸ். ஓகே. இதுல நம்ம சம் அசிம்ப்டாட்டிக் நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்றோம். பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் தீட்டா, லிட்டில் ஓ, லிட்டில் ஒமேகா இது மாரி கொஞ்சம் டெர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். பிக் ஓ அப்படின்னா அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்பர் பவுண்ட் இல்லன்னா வொர்ஸ்ட் கேஸ். வொர்ஸ்ட் கேஸ் நம்ம மென்ஷன் பண்ணும்போது பிக் ஓ வச்சு தான் பண்ணுவோம். அதிகமா டைம் தேவைப்படுது அப்படின்னா ஓ வச்சு பண்ணுவோம். பிக் ஒமேகா அப்படின்னா வந்து லோவர் பவுண்ட். லோவர் பவுண்ட் ஆன் growth rate means the best case. This is the best case. Okay. பெஸ்ட் கேஸ் இது வந்து லெஸ் தான் ஈக்குவல் டுவா இருக்கும். இது வந்து worst கேஸ் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டுவா இருக்கும். பிக் தீட்டா அப்படின்னா வந்துட்டு ஆவரேஜ் கேஸ். திஸ் இஸ் த ஆவரேஜ் கேஸ். ஓகே. அது வந்து நம்ம டைட் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டும் கூட ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கும். போத் அப்பர் அண்ட் லோவர். லிட்டில் ஒமேகா அப்படின்னா இங்க லெஸ் தான் ஈக்குவல் டு இருக்குன்னு சொன்னேன்ல. இதுல என்ன வொர்ஸ்ட் கேஸ்ல கிரேட்டர் தான் இருக்குன்னு சொன்னேன்ல. இங்க வந்து கிரேட்டர் தான் மட்டும் தான் இருக்கும். ஈக்குவல் டு வராது. ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தான் அண்ட் அப்பர் பவுண்ட். கண்டிப்பா அப்பர் பவுண்டோட லெஸ் தானா இருக்கும். இதா வராது. என்ன சொல்லுவோம்? இது வந்து அப்பர் பவுண்ட் இந்த பக்கம் இருக்கா? அத விட ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தானா இருக்கும். ஓகே. ஈக்குவல் டு வரும். அதே மாரி லிட்டில் ஒமேகானாலும் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தான் லோவர் பவுண்ட். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம எஃப் ஆஃப் என், ஜி ஆஃப் என் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம இது பார்க்குறோம் இல்லையா? அது என்ன எஃப் ஆஃப் என் அப்படின்னா, இட்ஸ் எக்ஸாக்ட் ஃபங்ஷன் தட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் அல்கோரிதம்ஸ் ரன்னிங் டைம். நம்மளோட அல்கோரிதத்தோட ரன்னிங் டைம் இல்லன்னா மெமரி யூசேஜ் எக்ஸாக்ட்லி என்ன ஆகுது அப்படின்னு சொல்றது தான் எஃப் ஆஃப் என். ஜி ஆஃப் என் அப்படின்னா வந்துட்டு இந்த growth ரேட் கம்பேர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற கம்பேரிசன் ஃபங்ஷன் தான் ஜி ஆஃப் என். இந்த எஃப் ஆஃப் என்னும் ஜிஓ என்னும் கூட கம்பேர் தான் நம்ம பண்ணுவோம். இதுக்கு கொஞ்சம் புரியறதுக்காக நான் ஒரு இது எடுத்திருக்கேன். இது வந்து இன்டெப்த்தா எல்லாம் இப்படியெல்லாம் படிச்சா போதும். இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் வராது. ஆனா
நம்ம இதுக்கு சால்வ் பண்ணுவோம். நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் நான் உங்களை டீச் பண்ண போறேன். ஏன்னா நானும் அது மாதிரி எல்லாம் தான் படிச்சிருக்கேன் இது. ஓகே, எனக்கு வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கிடைச்சுன்னா நல்லா சால்வ் பண்ண முடியற அளவுக்கு எனக்கு தெரியும். ஓகே, ஆனா வந்துட்டு அது படிச்சது வந்து நான் கொஞ்சம் ட்ரிக் யூஸ் பண்ணி தான் படிச்சிருக்கேன். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஓ ஆஃப் ஜி ஆஃப் என். இப்படி ஓ ஆஃப் ஜி பிக் ஓயை நம்ம ஓ ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டு ரியல் நம்பர் இருக்கு. அப்புறம் ஏ அப்படி ஏ ரெப்ரசென்ட் பண்றது எஃப் ஆஃப் என். ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என், பி ஈக்குவல் டு ஜி ஆஃப் என். ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என், பி ஈக்குவல் டு ஜி ஆஃப் என். அப்போ நம்ம இது ரெண்டும் கம்பேர் பண்றோம். எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஓ ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படின்னு நீங்க எப்பவுமே யோசிச்சுக்கோங்க. ஓ ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் இங்க எழுதியிருக்கு அப்படின்னா அதோட அர்த்தம் இந்த ஜி ஆஃப் என் வந்து பெருசா இருக்கு, கிரேட்டரா இருக்குங்கிறதா, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்கும் தான் அர்த்தம். ஓஎஃப்குள்ள போடுறதா எப்பவுமே கிரேட்டர் தான் இருக்கும், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்கும். ஒமேகாக்குள்ள போடுற ஃபங்க்ஷன் என்ன இருக்கோ அது வந்து லெஸ் தான் ஈக்குவல் டுவா இருக்கும். அது மைண்டில் வைக்கணும். ஓகே, இப்போ பார்த்தேன்னா ஜி ஆஃப் என்னுக்கு தான் வந்துட்டு ஓ வருது. ஓ வருதுன்னா அப்போ இந்த ஜி ஆஃப் என் வந்து பெருசா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பிகாஸ் த வேர்ஸ்ட் கேஸ் இதுக்கு நிறைய டைம் தேவைப்படுது. அப்போ என்ன ஆகும், ஜி ஆஃப் என் தான் பின்னு சொன்னோனே அப்போ பி கண்டிப்பா என்ன இருக்கும், கிரேட்டர் தான் இருக்கும். அதனாலதான் இப்படி சொல்லியிருக்கு ஏ லெஸ் தான் ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா பி வந்து பெருசா இருக்கு, பி ஜி ஆஃப் என் தான் பி. ஓகே, ஏ லெஸ் தான் ஈக்குவல் டு வரும், ஏன்னா இது பிக் ஓ. அதே மாதிரி ஒமேகா ஜி ஆஃப் என் அப்படின்னா இந்த பி ஜி ஆஃப் என் பி தானே, இந்த பி கண்டிப்பா என்ன இருக்கும், லெஸ் தான் ஈக்குவல் டுவா இருக்கும் பி. அதனால நம்ம இப்படி எழுதியிருக்கோம் ஏ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பி. இதே வந்து நீங்க எப்படி எழுதலாம், பி லெஸ் தான் ஈக்குவல் டு ஏ வென் கூட எழுதலாம். ஓகே, அதுதான் திருப்பி எழுதியிருக்கு, அவ்வளவுதான். இனி வந்து இது என்ன ஆவரேஜ் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்பர் அண்ட் என்ன சொல்றது, அப்பர் பவுண்ட் அண்ட் லோவர் பவுண்ட் போத் ஆர் ஈக்குவல் தான் இது சொல்லுவோம். அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்மால் ஓ விரும்ப என்ன ஆகும், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தானா இருக்கும். இந்த ஜி ஆஃப் என் அப்படின்னா என்ன, ஜி ஆஃப் என் வந்துட்டு பி தானே, பி கண்டிப்பா எந்த இருக்கும், என்ன இருக்கும், பெருசா இருக்கும் ஏயை விட. பி கண்டிப்பா பெருசா இருக்கும், அதை விட அது ஈக்குவலா ஒரிக்கலும் வராது. ஓகே, நெவர் இட் கம்ஸ் த ஈக்குவல் வேல்யூ, எப்பவுமே இது கிரேட்டரா இருக்கும். அதனால வந்து என்ன சொல்லுவோம், ஓ ஆஃப் ஜி ஆஃப் என் ஸ்மால் ஓ கொடுக்குறோம். ஓகே, பாருங்க ஏ லெஸ் தான் பி. அதே மாதிரி தான் இதுவும் ஏ கிரேட்டர் தான் பி. ஸோ இந்த எந்த பாட்டு பி தான் வந்து இதுல என்ன இருக்கு, சின்னதா இருக்கு. இந்த பி தான் சின்னதா இருக்கு. ஓகே, ஜி ஆஃப் என்னா பி. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிக் ஓ அப்படின்னா என்ன சொல்றோம், பிக் ஓன்னு கொடுத்துருச்சு அப்படின்னா ஓ ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படின்னு கொடுத்துருக்கு. எஃப் ஆஃப் என் இஸ் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த ஜி ஆஃப் என் தான் பெருசுன்னு சொன்னேன்லே, அப்ப என்ன இருக்கும், எஃப் ஆஃப் என் எந்தாயாலும் என்ன ஆகும், எஃப் ஆஃப் என் இஸ் அசிம்டோட்டிக்கலி லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் என். புரியுதுங்களே, இந்த ஓ எங்க வருதோ அதுதான் பெருசுன்னு சொன்னேன்ல. ஸோ ஓ அது மட்டும் நீங்க மனசுல வச்சா போதும். ஓ ஆஃப் ஜி ஆஃப் என்னா அந்த ஜியோ ஓய்க்குள்ள எழுதியிருக்கிற என்ன ஜி ஆஃப் என். ஸோ ஜி ஆஃப் என் பெருசா இருக்கு, அப்ப என்ன, எஃப் ஆஃப் என் இஸ் அசிம்டோட்டிக்கலி லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் என். அதே மாதிரி பிக் ஒமேகா, எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் என். அப்ப என்ன நடக்குது, இங்க என்ன இருக்கோ அதுதான் சின்னது. அப்ப நமக்கு எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் என் இஸ் அசிம்டோட்டிக்கலி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து வேணா கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, ஓகே, நம்ம வந்து அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த டேபிள் கொஞ்சம் வேணா பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எல்லாம் படிச்சோம்ல, சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ், அப்புறம் டிரான்ஸ்போஸ், இதெல்லாம் மேக்ஸில் வர ஒரு கான்செப்ட்ஸ் தான். இதுல வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த பிக் ஓ அதாவது லெஸ் தான் ஈக்குவல் டு, அப்புறம் பிக் ஒமேகா, இதெல்லாம் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸை வந்து சாட்டிஸ்ஃபை இருக்குங்கிறது தான். இதுல பார்த்தோன்னா அந்த ஆவரேஜ் கேஸ், இந்த என்ன சொல்லுவோம் இதுக்கு, தீட்டா நோட்டேஷன் சொல்லுவோம்ல, இது வந்து எல்லாமே சிமெட்ரிக்கா இருக்கு, ரிஃப்ளெக்சிவா இருக்கு, டிரான்சிட்டிவா இருக்கு, டிரான்ஸ்போஸா இருக்கு. ஓகே, அது மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் இது எல்லாமே வந்து டிரான்சிட்டிவா இருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு. எல்லாமே டிரான்சிட்டிவா இருக்கு, டிரான்ஸ்போஸுவா இருக்கு. இந்த சிமெட்ரிக் அண்ட் ரிஃப்ளெக்சிவ்ல மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது என்னங்கிறத நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்க்கலாம். அசியூம் தட் எஃப் ஆஃப் என் அண்ட் ஜி ஆஃப் என் ஆர் அசிம்டோட்டிக்கலி பாசிட்டிவ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்.
ஓகே. ஸோ எஃப் ஆஃப் என் நமக்கு தெரியும். இதுதான் வந்து ஒரிஜினல் ஃபங்ஷன் சொன்னோம். ஜி ஆஃப் என்ங்கிறது நம்ம கம்பேர் பண்ற ஃபங்ஷன். இதுல எல்லாமே இது வந்து 2மே வந்துட்டு பாசிட்டிவா இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? இது பாருங்க. இது வச்சுட்டு தான் நம்ம இது டிரைவ் இது இந்த கண்டிஷன்ஸ் இங்க கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் டிரைவ் பண்ணிட்டு இது வருதாங்கிறத நம்ம பார்க்கணும். ரொம்ப ஈஸி. நல்லா ஃபோக்கஸ்டா இருங்க. எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டூ பிக் ஆஃப் ஜி ஆஃப் என். நமக்கு தெரியும் பிக் ஆஃப் ஜி ஆஃப் என்னா ஜி ஆஃப் என் வந்து பெருசா இருக்கு. ஸோ நம்ம உடனே எழுதிடணும். சைடுல எழுதிக்கோங்க. ஜி ஆஃப் என் வந்து கிரேட்டர் தானா இருக்கு. ஓகே. ஜி ஆஃப் என் எஃப் ஆஃப் என்னோட பெருசா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் என் ஈக்குவல் டு ஓ ஆஃப் ஹெச் ஆஃப் என். அதாவது அப்போ ஜி ஆஃப் என் விட ஓ ஹெச் ஆஃப் என் பெருசா இருக்கு. பாருங்க. ஜி ஆஃப் என் ஈக்குவல் டு ஓ ஆஃப் ஹெச் ஆஃப் என் மீன்ஸ் வாட்? ஹெச் ஆஃப் என் பெருசா இருக்கு ஜி ஆஃப் என் விட. அப்போ இங்க அப்ப என்ன இருக்கு? ஹெச் ஆஃப் என் தான் அப்ப ഏറ്റവും பெருசு. ஹெச் ஆஃப் என் the biggest one greater than g of n, then that is greater than f of n എന്ന് നമുക്ക് പുരിஞ்சிருக்கு இல்ல? So இது என்ன கொடுத்திருக்கு? f of n equal to small omega of h of n. That means இந்த ஒமேகான்னு போட்டாலே அது லெஸ் தானா இருக்கும். ரைட்? h of n வந்து லெஸ் தானா இருக்கு. அது வந்து லெஸ் தான் ஈக்குவல் டு இல்ல லெஸ் தானா இருக்குன்னு சொல்லுது இதுல. ஆனா அது தப்பு தானே. h of n தான் ഏറ്റവും கிரேட்டஸ்டா இருக்கிறது. அது வந்து இது வந்து அதனாலே நமக்கு ஈஸியா அது ராங்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்துக்கோங்க. இங்க பார்த்தேன்னா ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் என். ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் என் மீன்ஸ் என்ன நமக்கு தெரியும்? இது நான் அடுத்த பேஜ்ல உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும்? ஜி ஆஃப் என் வந்து என்ன இருக்கு? ஸ்மாலா இருக்கு. இது வந்து g of n வந்து f of n ஓட ஸ்மாலா இருக்கு. That means f of n is greater than g of n ன்னு நமக்கு தெரிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா g of n equal to omega of h of n ன்னு கொடுத்திருக்கு. That means g of n விட h of n விட பெருசு g of n தான் அதோட அர்த்தம். So greater than h of n. ஓகே. இப்ப என்ன லாஸ்ட் டிரைவ் பண்ணியிருக்கிறது என்ன? ஹெச் ஆஃப் என் வந்து பெருசா இருக்குன்னு சொல்லுது. தப்பு தானே? இது ரொம்ப ஈஸி. நம்ம 5 கிரேட்டர் தான் 8 கிரேட்டர் தான் 9 அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட் வந்துட்டு 5 கிரேட்டர் தான் சாரி 5 லெஸ் தான் 8 லெஸ் தான் 9 அப்படின்னு போட்டுட்டு கடைசியில டிரைவ் பண்ணிருக்கு 5 இஸ் கிரேட்டர் தான் 9 அப்படின்னா நம்ம அது மாதிரி நம்ம பார்ப்போம்ல. அதுதான் சேம் தான். நீங்க வேணா மைண்ட்ல நம்பர் கூட வச்சுட்டு நீங்க பண்ணலாம். ஓகே. அடுத்தது f of n equal to o of g of n. That means the small o. Small o அப்படின்னா greater than இங்க equal to இல்ல greater than. That means anyway g of n வந்துட்டு strictly greater than இருக்கு. greater than equal to கூட இல்ல greater than இருக்கு. So g of n தான் இப்ப பெருசு. Okay. So என்ன பண்ணணும்? g of n greater than f of n ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. Next என்ன கொடுத்திருக்கு? g of n equal to இங்கெல்லாம் ஈக்குவல் டு வருது. ஓகே. இங்க மட்டும்தான் ஈக்குவல் டு இல்லாதது. அப்புறம் g of n equal to o of h of n. That means h of n g of n விட வலுதா இருக்கு. பெருசா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த h of n இந்த சைடு வருது. லெஃப்ட் சைடு. h of n greater than g of n வருது. இப்போ பார்த்தேன்னா f of n equal to o of h of n. That means f of n விட strictly greater than தான் h of n அப்படின்னு சொல்லுது. கரெக்ட் தான். கண்டிப்பா இதுதானே கரெக்ட். அப்போ நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்க கூட தேவையில்லை. ஓகே. ஈஸியா இருக்குல்ல? நெக்ஸ்ட் okay, next question is which of the following asymptotic notation is used to provide lower bound constraint? Lower bound அப்படின்னா என்ன? பெஸ்ட் கேஸ். பெஸ்ட் கேஸ் எப்படி பண்ணுவோம்? ஒமேகா அப்படின்னு சொல்லி போடுவோம். இது வந்து இந்த ஆன்சர் வந்து நான் தப்பா மார்க் பண்ணியிருக்கேன். ஆனா நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து நான் கரெக்டா கொடுத்திருக்கேன். இந்த கொஸ்டின்ல வந்து கொஸ்டின் ஸ்லைடு போடும்போது வந்து தப்பா கொடுத்தேன். ஓகே. இந்த ஆன்சர் வந்து கரெக்ட் இதுதான். ஓகே. டிக் மார்க் போட்டிருக்கேன். ஓகே. இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஒமேகா. This is tight bound only, not upper bound, tight bound. ஓகே. நெக்ஸ்ட் அனலைசிங் அல்கோரிதம். அல்கோரிதம் அனலைஸ் பண்றது இப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் இந்த கம்பேரிசன். ஓகே. இப்போ O of 1 தான் ഏറ്റവും சின்னது உங்களுக்கு தெரியும். ரைட்? அப்புறம் O of log n, then O of root n முடிச்சுட்டு தான் O of n. O of n O of root n விட பெருசு. உங்களுக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்றதுக்கு கொஸ்டின் வரும். இது மாதிரி கொடுத்துட்டு அந்த ஆர்டர்ல வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லும்போது கன்ஃபியூஷன் ஆகும். எஸ்பெஷலி ரூட் என்ன பெருசுங்கிறதெல்லாம் டவுட் வந்துன்னா ரூட் தான். ரூட் அதுக்கப்புறம் தான் என் வருது. ஸோ ரூட் தான் சின்னது.
n முடிச்சுட்டு n log n then n ஸ்கொயர் இதெல்லாம் நமக்கு கன்ஃபியூஷன் வராது. கண்டிப்பா பார்த்துக்கோங்க. O of 2 raised to n இருக்கு அப்படின்னு அது வந்து எப்பவுமே பெருசா இருக்கும். எப்பவுமே கொஸ்டின்ல n ஃபேக்டோரியல் அவ்வளோக்கா வராது. O of 2 raised to nங்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்போனென்ஷியல் இருக்கும். அப்போ வந்து இதுதான் கரெக்ட். O of 2n தான் ഏറ്റവും பெருசா இருக்கும். n ஃபேக்டோரியல் இருக்கு அப்படின்னா 2 raised to n விட பெருசு. அதுக்கப்புறம் அதொன்னு இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்குற மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். O of 2 raised to n இருக்கும் ஆப்ஷன்ல. அப்புறம் n raised to 10 இருக்கும். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். n raised to 10 2 raised to n பெருசுங்கிறது. இப்போ என்ன யோசிக்கணும்னா மேல n இருக்குன்னா டாப்பில் அதாவது பவர் வந்து என்ன இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுதான் பெருசா இருக்கும். ஓகே. n raised to 10 விட இது இப்போ n raised to 10 தான். ஆனா இந்த மேல இருக்கிற பவரோட வேல்யூ இந்த nங்கிறது மேபி 1000 மேபி மில்லியன் என்ன வேணாலும் ஆகலாம் இல்லையா? அப்போ வந்து இதோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே. ஸ்மால் வேல்யூ வச்சுட்டு நம்ம செக் பண்ணும்போது மேபி இது வந்து சின்னதும் இது பெருசெல்லாம் இருக்கும். எப்பவுமே அப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் வேல்யூ வச்சுக்கும்போது மேபி இந்த 2 raised to n 2 raised to 3 மீன்ஸ் என்ன 8. ஓகே. n raised to 10 n வந்து 3 இருக்குன்னா 3 raised to 10ங்கும் போது இதை விட ரொம்ப பெருசா இருக்குல்ல. ஆனா இது வந்து பெரிய ஒரு வேல்யூ வச்சு பார்க்கும்போது 2 raised to n தான் வந்துட்டு பிக்கா இருக்கும். ஓகே. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது வந்து நோட் பண்ணி வைக்கணும். 2 raised to n greater than n raised to 10 greater than O of n root n. இப்போ n root n அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதை விட பெருசு தான் n raised to 10. அது நோட் பண்ணிக்கோங்க. இந்த 10க்கு பதில் 15 ஆகலாம், 100 ஆகலாம், எது வேணா ஆகலாம். ஓகே. ஸோ திஸ் ஸ்லைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரி இந்த O of 1, O of n எல்லாம் சொல்றோம்ல, அது என்ன அதோட மீனிங் என்னன்னா O of 1 அப்படின்னா கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆர்டர் ஆஃப் n அப்படின்னா லீனியர் டைம். லீனியர் டைம்லி சால்வ்டு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n. லாகரிதமெட்டிக் டைம் அப்படின்னா O of log n. அப்புறம் குவாட்ரட்டிக் டைம் அப்படின்னா n ஸ்கொயர். அண்ட் n cube அப்படின்னா cubic time. 2 raised n அப்படின்னா exponential time. And this is factorial time. Okay. Now this question பாருங்க. What is the time space complexity of the following code? ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு கூட உங்ககிட்ட கேட்பாங்க என்ன டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். இப்போ இங்க ஒரு ஃபோர் லூப் இருக்கு, இங்க ஒரு ஃபோர் லூப் இருக்கு. ரெண்டு லூப்பும் தமிழ் ஒரு கனெக்ஷனே இல்லை. ஆக்சுவலி இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு. ஓகே. செப்பரேட்டா இருக்கு. இந்த லூப்புக்குள்ள இருக்கிற லூப்பு கிடையாது இது. அந்த மாதிரி வரும்போது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் ஆட் தான் பண்ணுவோம். இதோட என்ன இருக்கு? இது இப்போ n. இதோட டோட்டல் டைம் எடுக்கிறது வந்து n. இல்ல i less than equal to n வரைக்கும் தானே ஒர்க் ஆகுது n. இது வந்து எவ்வளவு தூரம் ஒர்க் ஆகுது m வரைக்கும் ஒர்க் ஆகுது. ஸோ n பிளஸ் m இருக்கும் இதோட ஆன்சர். ஏன்னா ரெண்டும் செப்பரேட்டா நம்ம பண்ணது. அது இதுக்கு எவ்வளவு டைம் வேணுமோ இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குமோ ரெண்டும் கூட ஆட் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஓகே. ஸோ O of n plus டைம்ங்கிறது தான் வந்து ஆன்சரா இருக்கும். ஸ்பேஸ் வந்து O of 1. ஆப்ஷன் சியா இருக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தேன்னா இது ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃபோர் லூப் இருக்கு. n வரைக்கும் அது ஒர்க் ஆகுது. அதுக்கு அடுத்த ஒரு ஃபோர் லூப் இருக்கு. அதுவும் வந்துட்டு என்ன ஆகுது? அது வந்து அது வந்து இந்த லூப்புக்குள்ள இருக்கு. ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருக்கு. ஓகே. அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணலாம்? அப்போ கண்டிப்பா n பிளஸ் n வராது. இது கூட கனெக்ஷனா இருக்கு. அப்போ அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும். n இன்டு n. அது மாதிரி கொஞ்சம் ட்ரிக் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இதே வந்து ரெண்டு லூப்பா செப்பரேட்டா இருக்குன்னா உங்களுக்கு n மட்டும் தான் வரும். O of n தான் வரும். ஓகே. ரிகர்சிவ் ஃபங்ஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? நம்ம ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்? ரெக்கரன்ஸ் ரிலேஷன் யூஸ் பண்றது டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கறதுக்காக. ஓகே. அது என்னன்னு எழுதுவோம்? T of n அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ரிகர்சிவ் ஃபங்ஷன் ஆஃப் இன்டீஜர் n. எவ்ரி ரிகர்சிவ் ஃபங்ஷன்ல வந்துட்டு ரிகர்சிவ் கேஸ் இருக்கும், பெஸ்ட் கேஸ் பேஸ் கேஸ்னு இருக்கும். ரெண்டு கேஸ் இருக்கும். ஒன்று பேஸ் கேஸ், இன்னொன்று ரிகர்சிவ். The model that uses mathematical concepts to calculate the time complexity of an algorithm is known as recurrence relational model. நம்மளோட அல்கோரிதத்தோட காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் மாடலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரெக்கரன்ஸ் ரிலேஷனல் மாடல்னு சொல்லுவோம். ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஆர் யூஸ் டு எதுக்கு யூஸ் பண்றோம்? ரிகர்சிவ் ஃபங்க்ஷனோட ரன்னிங் டைம் அனலைஸ் பண்றதுக்காக. ஓகே. ஸோ ரன்னிங் டைம் ஆஃப் எ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் எப்படி எழுதுவோம்? T of n அப்படின்னு சொல்லுவோம். n அப்படின்னா என்ன? சைஸ் ஆஃப் த இன்புட். ஓகே. இது வந்து டூ கேசஸ் இருக்கு. பேஸ் கேஸ் இருக்கு, ரிகர்சிவ் கேஸ் இருக்கு. பேஸ் கேஸ் அப்படின்னா என்ன?
அந்த ഏറ്റവും நம்ம சொல்லுவோம்ல, பெஸ்ட் கேஸ் சொல்லுவோம்ல. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்லயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு அந்த மாரி. அது மாரி டைம் டேக்கன் வென் என் இஸ் ஸ்மால் இனஃப் டூ சால்வ் டைரக்ட்லி. டைரக்ட்லி ஒரு ஸ்மால் இன்புட் போட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் வருது? அதுதான் பேஸ் கேஸ். பெஸ்ட் கேஸுவாയിട്ട് நீங்க அது வச்சுக்கலாம். கம்பேர் பண்ணிக்கலாம். ரிகர்சிவ் கேஸ் அப்டின்னா, லார்ஜ் எண் கொடுக்கும்போது எவ்வளோ டைம் தேவைப்படுது? அதுதான் ரிகர்சிவ் கேஸ். ஓகே. ஸோ இந்த ஒரு ப்ரோகிராம் ஃபிபனாக்கி சீரிஸ் இந்த மாரி நெறைய ப்ரோகிராம்ஸ் இருக்கு. ஃபிபனாக்கி சீரிஸ், ஃபேக்டோரியலு, அ குயிக்ஸோர்ட் எல்லாம் ஒவ்வொரு ப்ரோகிராம். ஒவ்வொன்னுக்கும் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வந்து தெரியணும். இப்போ ஒண்ணுக்கு மட்டும் தான் சாம்பிள் உங்களுக்கு ஜஸ்ட் குடுத்துருக்கேன். மத்ததெல்லாம் இது மாரி ப்ரோகிராம் கொடுக்காத டைரக்ட்டா ஒரு சார்ட் மாரி குடுத்துருக்கேன். ஸோ நீங்க அது அ படிக்கணும். ஓகே. இப்போ இந்த ஃபிபனாக்கி சீரிஸ்ல வந்துட்டு அது கால்குலேட் பண்றதுக்கான ப்ரோகிராம் தான் இது. ஓகே. இது வந்து பேஸ் கேஸ். அதாவது பெஸ்ட் கேஸா இருக்கு. அதாவது n லெஸ் தான் ஈக்குவல் டூ 1 1 விட 1ஓ இல்லன்னா 1 விட சின்னதாவோ ஒரு எண்ணா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு உடனே ஒரு ஆன்சர் கிடைக்குது. ரிட்டர்ன் 1 அப்டின்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த பேஸ் கேஸ். அப்ப பேஸ் கண்டிஷன் இதுல என்ன? T ஆஃப் n ஈக்குவல் டூ I ஆஃப் 1ங்கிறது தான் இதோட பேஸ் கேஸ். அதெல்லாம் ஒரு பெரிய எண்ணா இருக்கு அப்டின்னா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிகர்சிவ் கேஸ்ன்னு சொல்லுவோம். பிக் எண் வரும்போது எப்படி இருக்கு? அப்போ இந்த மாரி தான் இதோட ப்ரோகிராம் எழுதுது. ஃபிபனாக்கி n-1 பிளஸ் ஃபிபனாக்கி n-2 நம்ம 2ம் ஆட் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஓகே. ஸோ அதுக்கு என்ன எப்படி கோடிங் எழுதுறது? இதுக்கு என்ன டைம் எடுக்குது? n-1 டைம் எடுக்குது. இதுக்கு n-2 டைம் எடுக்குது. பிளஸ் நம்மளோட பேஸோட டைமும் கூட சேர்த்து எழுதுறோம். T ஆஃப் n-1 பிளஸ் T ஆஃப் n-2 பிளஸ் I ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? திஸ் இஸ் த ரிகரன்ஸ் ரிலேஷன் ஃபார் எ ஃபிபனாக்கி சீரிஸ். இப்ப இந்த சார்ட் பாருங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆன சார்ட். நான் வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணது இது. ஏன்னா வந்துட்டு எல்லாம் கூட ஒரு ஸ்லைடு இருந்தேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்காக. அதுக்காக. ஃபிபனாக்கி சீரிஸ், ஃபேக்டோரியல், டவர் ஆஃப் ஹனோய். இது 3க்குமே வந்துட்டு இந்த கேஸ் எல்லாம் பார்க்க தேவையில்ல. பெஸ்ட் கேஸா, வொர்ஸ்ட் கேஸானாலும். பிகாஸ் அது வந்து எப்பவுமே ஒரே மாரி தான் இருக்கும். ரிகரன்ஸ் ரிலேஷன். ஓகே. இதுல எப்பவுமே கொஸ்டின்ல வந்து பார்த்துட்டு இருக்குது டவர் ஆஃப் ஹனோயோட ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எப்பவுமே கேட்பாங்க. அது நெறைய கன்ஃப்யூஸ்ட் ஆயிரும் நமக்கு. எக்ஸாம் ஹால்ல இருந்து n/2 வருமா? இல்லன்னா இதே வந்துட்டு O(F1) வருமா? O(N) வருமாங்கிற கன்ஃப்யூஷன் வரும். கன்ஃப்யூஷன் வரதெல்லாம் நம்ம ஸ்டார்ட்டிங்கே நமக்கு இது கன்ஃப்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, நம்ம அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும். நானெல்லாம் அப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்டார்ட்டிங்ல நான் எப்பவுமே மாக் டெஸ்ட் எல்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது, இது வந்து தப்பு பண்ணிடுவேன். இது OF1ஆ என்னாங்க. பின்ன எனக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே. டவர் ஆஃப் ஹனோய் அப்டின்னா, கண்டிப்பா இது வந்துட்டு இந்த பக்கம் OF1 தான் இருக்கும். அது அதோட ப்ரோகிராம் எல்லாம் பார்த்துட்டு நீங்க இது கண்டுபிடிக்கிறோம் அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் புரியும். ஆனா அந்த அளவுக்கு டைம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ப்ரோகிராம் பார்த்து அதோட ரெக்கரன்ஸ் ரிலேஷன் டிரைவ் பண்ணி படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஏதாவது சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ இது பாருங்க. ஃபிபனாக்கி சீரிஸ் நம்ம இப்ப தான் பார்த்தோம். இதோட ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இது. அதுக்கு ஃபிபனாக்கி சீரிஸோடது டைம் காம்ப்ளெக்ஸிட்டி O(2n). ஒரு சிலதுக்கு மட்டும் தான் O(2n) இருக்கு. அதுல ஒண்ணு ஃபிபனாக்கி சீரிஸ். பார்த்து வைக்கணும். அப்புறம் டவர் ஆஃப் ஹனோயோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து O(2n) தான். இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்புறம் ஃபேக்டோரியலோடது டைம் காம்ப்ளெக்ஸிட்டி O(n). மெர்ஜ் சார்ட்டோடது பெஸ்ட் வேர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் O(n log n). இது எப்படி இந்த n log n உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இந்த டிவைட் அண்ட் கான்கர்ங்கிற ஸ்ட்ராட்டஜி இங்க யூஸ் பண்ணது. டிவைட் அண்ட் கான்கர் அப்டின்னா 2ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ப்ராப்ளத்த 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நம்ம ரெக்கர்சிவ்லி நம்ம ஸ்டோர் பண்றோம். சால்வ் பண்ணுவோம். அதனால தான் அது 2t ஆஃப் n/2 அப்படின்னு வருது. 2ஆ வந்து டிவைட் பண்றோம்ல. n/2 2t ஆஃப் n/2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? n log n கிடைக்குது. இது வந்து நம்ம இன்னும் மாஸ்டர் தியரில ரெக்கரன்ஸ் சால்வ் பண்றதுக்கு பார்ப்போம். மாஸ்டர் தியரம் யூஸ் பண்ணி. அப்போ உங்களுக்கு இது தெரியும். இது எப்படி அந்த n log n வந்துச்சுங்கிறது அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே. ஆ அப்படி புரியும்போது உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது. இது n log nங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, உங்களாலே வந்துட்டு இத எழுத முடியும். அது மாஸ்டர் தியரம் படிச்சு கிளியரா புரிஞ்சிருக்கு அப்படின்னா. ஓகே. அப்புறம் அதே மாரி பெஸ்ட் கேஸ் பபிள் சார்ட்டோடையும், குயிக் சார்ட்டோடையும் பெஸ்ட் கேஸ் அப்படின்னா குயிக் சார்ட்டோடையும் இல்ல. பபிள் சார்ட்டோட இது என்ன? O(n). அப்போ O(n) வர்றது வேற என்ன இருக்கு? ஃபேக்டோரியல். அதுக்கு 2மே அப்ப சேமா இருக்கும். ஓகே. அப்புறம் குயிக் சார்ட்டோட வொர்ஸ்ட் கேஸ். பெஸ்ட் கேஸ் வந்து நம்மளோட மெர்ஜ் சார்ட் மாதிரியே இருக்கும். அது அப்படியே இருக்கும். ஆனா குயிக் சார்ட்டோட பாருங்க T(n-1 + O(n). இதுதான் வந்துட்டு கன்ஃப்யூஸ் வித் டவர் ஆஃப் ஹனோய் ஆയിട്ട് உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறது. இது 2T(n-1
plus O of 1 ன்னு வருது. இங்க T of n minus 1 plus O of n ன்னு வருது. ஓகே. அப்ப நீங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? குவிக்ஸார்ட்டோட worst கேஸ் O of n ஸ்கொயரா இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க ஒரு n வரணும், இங்க ஒரு n வரணும். அப்ப இது வந்து ஆக்சுவலி நம்ம மாஸ்டர் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண மாட்டோம். ரிக்கரன்ஸ் ட்ரீன்னு நினைக்கிறேன். ரிக்கரன்ஸ் ட்ரீ யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். அப்போ வந்து அது மாதிரி இது மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வரும்போது சால்வ் பண்றதுக்கு வரும்போது 2 மல்டிப்ளை பண்ணா போதும். இது 2 பண்ணும்போது n ஸ்கொயர் வருது. ஆனா இதுல பாருங்க டவர் ஆஃப் ஹனோயில வந்து உங்களுக்கு O of 2 raised to n இங்க வருது. n ஸ்கொயர் எல்லாம் வரல. அப்ப இங்கே n வராது இந்த பக்கம். ஓகே. அது கொஞ்சம் ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் பைனரி சர்ச்சோடது 2t of n by 2 வராதுன்னு பார்க்கணும். குவிக்ஸோட்டும் இதுக்கும் வந்து 2t of n by 2 வருது. பைனரி சர்ச்சுக்கு அது வராது. அது மாதிரி நீங்க ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்க இது கண்டிப்பா இது படிச்சு தான் ஆகணும். ஓகே. ஸோ ரிகரன்ஸ் ரிலேஷன் சால்வ் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. ரிகர்சிவ் ட்ரீ மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அண்ட் மாஸ்டர் மெத்தட். ஓகே. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது வந்து மாஸ்டர் மெத்தட். இந்த கொஸ்டின் பாருங்க. மாஸ்டர் தியரம். The master theorem assumes a subproblem are unequal size, can be used if the sum problem are of equal size, cannot be used for divide and conquer, cannot be used for asymptotic complexity analysis சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. PYQ தான். அதோட ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் பி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எலிமினேட் பண்றதுக்கு பார்க்கலாம். மாஸ்டர் தியரம் cannot be used for divide and conquer கொடுத்துருக்கு. மாஸ்டர் தியரத்தோட இதே வந்து என்ன T of n equal to 2T of n by 2 அது அடுத்த ஸ்லைடில் இருக்கு. இந்த 80 of n by b plus f of n சொல்லி தான் மாஸ்டர் தியரமே நம்ம சால்வ் பண்றது. இது என்ன இதோட மெயின் ஸ்ட்ராட்டஜியே என்ன நம்ம யூஸ் பண்றோம் டிவைட் அண்ட் கான்கர் தான். ஆனா இங்க கொடுத்திருக்கு cannot be used for divide and conquer. அதனால இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் cannot be used for asymptotic complexity analysis. மாஸ்டர் தியரம் யூஸ் பண்றதே asymptotic complexity analysisக்காக தான். அதனாலேயும் ஈஸியா அதை ஸ்கிப் பண்ணலாம். அப்புறம் இங்க இதுல தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது. டிவைட் பண்ணும்போது அன்ஈக்குவலா டிவைட் பண்ணதா ஈக்குவலா டிவைட் பண்றது அப்படின்னா ஈக்குவல் தான். ஈக்குவல் சைஸா தான் சப் ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணுது. ஓகே. ஸோ மாஸ்டர் தியரம் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த அசிம்ப்டோட்டிக் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதுல 80 of n by b plus f of n இந்த மாதிரி தான் இது ரிகரன்ஸ் ரிலேஷன் இப்படி தான் நம்ம அதோட ஃபார்ம் வந்து இப்படிதான் இருக்கும். 80 of n by b plus f of n. இதில் a வந்து கண்டிப்பா 1 இல்லைன்னா 1 விட அதிகமா இருக்கணும். ஓகே. b வந்து கண்டிப்பா 1 விட அதிகம் இருக்கணும். b விட 1 கூட இருக்கக்கூடாது. bனா 1க்கு மேல இருக்கணும். ஓகே. அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஈக்குவல் சைஸா இருக்கும். n by b அப்படி இருக்கிறது ஈக்குவல் சைஸா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா நான் கொஸ்டினுக்கு போறேன். நான் இந்த ரூலும் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபைன், தெரியாதவங்களுக்கு டைரக்டா வந்து கொஸ்டினுக்கு போறது தான் வந்துட்டு பெஸ்ட். இதெல்லாம் தெரியலன்னா கூட நீங்க சால்வ் பண்ண முடியும். I will teach you that. ஓகே. T of n equal to 5T of n by 2 plus O of n square அப்படின்னு இருக்கு. இதோட அசிம்ப்டோட்டிக் அப்பர் பவுண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல நமக்கு என்ன தெரியுமா இதோட சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்னன்னா இதுல எது வந்துட்டு அதிகமா இந்த பார்ட்டோ இல்லைன்னா இந்த பார்ட்டோ இதுல எந்த பார்ட்டு வந்து என்ன சொல்லுது இது வந்து f of n. This is f of n. ஓகே. and this part is g of n. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? f of n g of n பெருசுங்கிறத பார்க்குறோம். பாருங்க. this f of n. This part is f of n. Okay. and g of n எங்க இருக்கு? நீங்க கொடுக்கலையா? ஓகே. ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம எதுக்கு என்ன எது பெருசா இருக்குன்னு பார்க்கணும். அவ்வளோதான். வந்துட்டு அது நான் சொல்றேன். அது ஈஸி ரூல் எல்லாம் வேணாம். நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகே. இப்போ பாருங்க இந்த சைடு n ஸ்கொயரா இருக்கு. இங்க வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து n ஸ்கொயரா n ஸ்கொயரோட பெருசா இருக்கான்னு பார்க்கணும். அதை எப்படி பண்றது? 5t of n by 2 அப்படின்னா எப்படி எழுதுவோம் நம்ம? இது வந்துட்டு 2 log log 2 base 2 5 அப்படின்னு எழுதிக்கலாம். log base 2 5 இந்த ஃபார்முக்கு நம்ம மாத்திரணும். n log a bங்கிற ஃபார்முக்கு நம்ம மாத்தணும். ஓகே. இப்போ என்ன எழுதணும்? log அந்த 2 அந்த இந்த பக்கம் இருக்கிற 2 வந்து டவுன் வரணும். அதாவது b டவுன் வரணும். a வந்து டாப்பில் வரணும். பாருங்க n log a b. ஓகே. ஸோ log n n log 2 5 அப்படின்னு வருதா? அப்போ வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் 2 ஸ்கொயர் இந்த பக்கம் 2 ஸ்கொயர் இருக்கு. இங்க 4 இந்த 5க்கு பதில் 4 இருக்கு அப்படின்னா
இங்க 2 இங்க மேல 4 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? இது வந்து என்ன ஃபார்முல எழுதலாம்? நீங்க 2 ஸ்கொயர்ங்கிற ஃபார்முல எழுதலாம்ல. கரெக்ட்டா? ஆனா இது வந்து 5 இருக்கு. தட் மீன்ஸ் 2 விட அதிகமா தான் இருக்கு. 2 பாயிண்ட் சம்திங் வருது. ரைட். அப்ப கண்டிப்பா இதுதான் வந்து பெருசா இருக்கு. இது பெருசா இருக்கா? இது பெருசா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன எழுதுறோம்? இதுதான் வந்து ஆன்சர். இது அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? O of n log 5. n log 5 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இது இல்லாமன்னா 2 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு ஆன்சர் இருக்குன்னா அது எழுதலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு டைரக்டாவே இந்த n log 5 வந்து ஆன்சர்ல கொடுத்திருக்கு. ஆப்ஷன்ல கொடுத்திருக்கனால அது எழுதலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். 40 ஆஃப் n பை 2 பிளஸ் n ஸ்கொயர். இதே மாரி நம்ம பார்க்குறோம். n ஸ்கொயர் பெருசா இருக்கா? இல்லைன்னா இந்த பக்கம் பெருசா இருக்கா? இது எப்படி பெருசா இருக்கான்னு பார்க்குறது? நம்ம எந்த ஃபார்மேட்ல எழுதணும்? n log ab. ஓகே. ஸோ n என்ன இருக்கு? n log a என்ன இருக்கு? 2, b வந்து 4 அല്ലേ? இப்ப 2 raised to 4 அப்படி 2 மேல 4 இருக்குன்னா, நம்ம எந்த ஃபார்முலாவோட்டு இது மாத்தி எழுதணும்? இது வந்து ஸ்கொயர் ஃபார்முலாவோட்டு மாத்தி எழுத முடியுமா? எஸ் முடியும். என்ன எழுதலாம்? n log ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம்ல? ஸ்கொயர்ன்னு எழுதலாம்ல? தட் மீன்ஸ் n ஸ்கொயர். இந்த பக்கம் உங்களுக்கு n ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் n ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. 2 சைடும் n ஸ்கொயர் சேம் வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த வேல்யூ எந்த வேல்யூ கிடைச்சிருக்கோ அது கூட லாகன்ங்கிறது கூட ஆட் பண்ணிரணும். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு 2 சைடும் சேமா இருக்கா? அப்ப சேமா இருக்கிறது என்ன? n ஸ்கொயர் தானே? n ஸ்கொயர் log n அப்படின்னு எழுதிரணும். ஓகே. இப்ப ஆன்சர் வந்து n ஸ்கொயர் log n. நெக்ஸ்ட் நான் சொல்றேன். அப்ப இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகும். இதோட எக்ஸ்பிளனேஷன் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. t of n by 2 plus 1. இது இங்க என்ன இருக்கு? 1. இங்க என்ன இருக்கு? n ஸ்கொயராவது வருதா பாருங்க. வராது கண்டிப்பா. இது மாரி வருது. இது மாரி இருக்கு அப்படின்னா n by 2. ஓகே நான் அதை எழுதுறேன். n log aனா இது a ஒண்ணுமே இல்ல. a வந்து 1. இது என்ன இருக்கு? 2. ஸோ இது வந்து 2 ஸ்கொயர் கூட இல்ல. இது வந்து இப்படி இருக்கிறது. லெஸ் தான் ஸ்கொயர் வரும்போது இது நம்ம என்ன எழுதுவோம்? 1 அப்படி எழுதுவோம். ஓகே. இங்க ஒரு 3 ஒரு 4 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் வந்திருக்கும். ஓகே. இது வந்து இது மாரி வரும்போது இதோட ஆன்சர் உங்களுக்கு என்னன்னு வரும்? 1 அப்படி. n raised to 1 அப்படின்னு வருது. ஓகே சாரி n raised to 1 இல்ல. இங்க வந்து 0ன்னு வருது. 2 raised to 1 அப்படின்னா log 0 அப்படின்னு வருது. log 0 அப்படின்னா வந்துட்டு 1. ஓகே. ஸோ 2 சைடும் என்ன இருக்கு? சேமா இருக்கு. 1, 1 அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? நான் சொன்னேன்ல. 2மே சேமா இருக்குன்னா அந்த நம்பர் எழுதிட்டு என்ன இருக்கோ அந்த வேல்யூ எழுதிட்டு log n அப்படின்னு எழுதிரணும். உங்களுக்கு தான் தெரியும் 1ன்ற கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் அது அந்த வேல்யூ தானே. ஸோ 1 இங்க மென்ஷன் பண்ணணுமா? வேண்டாம். ஸோ ஆன்சர் வந்து log n. உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது மாதிரி ஒரு கொஸ்டின் 0.7t ஆஃப் n by 2 plus 1 by n. அப்ப நம்ம இது முன்னாடி பார்த்ததெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது இல்ல? நம்பர்ஸா இருந்தது. ஸோ ஆனா இங்க பாயிண்டில் வருது. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? இதை எப்படி சால்வ் பண்றது? நம்மளால சால்வ் பண்ண முடியாது. இட் cannot be solved using மாஸ்டர் தியரம். ஏன் சால்வ் பண்ண முடியாது? இங்க பாருங்க இது பாயிண்டில் இருக்கு. n should this is actually என்ன? This is a, this is b. இந்த பக்கம் நம்ம முன்னாடியே அந்த ரூல் பார்த்தோம்ல? A, this is A, right? A should be greater than equal to 1 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ A has to be greater than n ன்னு படிச்சிருக்கோம்ல. அப்போ வந்து என்ன ஆகுது? இது வந்து ராங். இது வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஸோ மாஸ்டர் தியரம் cannot be used if t of n is not monotone. That means sin n அது மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பண்ண முடியாது. போலினோமியல் இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாது. 2n அது மாதிரி எல்லாம் வந்தா பண்ண முடியாது. அப்பம் கான்ஸ்டன்டா இருக்கணும். A ஒரு கான்ஸ்டன்டா இருக்கணும். 2n அப்படின்னு வராது. 1 விட லெஸ் தானா இருக்கக்கூடாது. நெகட்டிவா இருக்கக்கூடாது. ஃப்ராக்ஷனா இருக்கக்கூடாது. இங்க ஃப்ராக்ஷன் வந்தது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளால மாஸ்டர் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. இந்த கொஸ்டின் பாருங்க 2t of n by 2 plus n raised to 4. இப்ப இந்த பக்கம் n4 இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்கு? நம்ம பார்க்கும்போது நீங்க நிறைய சால்வ் பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு இது மறுபடியும் எழுதி எல்லாம் பார்க்க தேவையில்ல. login அந்த மாதிரி எல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. பார்க்கும்போது என்னது 2 2 அப்படின்னா என்ன 1 தானே. பார்த்தோன்னா log எப்படி எழுதுவோம்? log 2 அப்படின்னு எழுதுவோம். தட் மீன்ஸ் 2 மீன்ஸ் வாட்? நம்ம எப்படி எழுதுவோம்? 1. திஸ் இஸ் 2 raised to 1. தட் இஸ் 1 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இங்க இது எனிஹவ் திஸ் இஸ்
ஸ்கொயர் கூட கிடைக்காது. 1 தான் கிடைக்கும். ஆனா இந்த பக்கம் என்ன இருக்கு? N4 இருக்கு. ஸோ கண்டிப்பா N4 தானே பிக். அதனால நீங்க N4ங்கிற உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே. இது மாரி தான் சால்வ் பண்ணணும். அப்புறம் இதுல வந்து அமோர்டைஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுலருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு முன்னாடி ஸ்கூல் லெவல் எக்ஸாமில் வந்ததுனால தான் இந்த டாபிக் ஆட் பண்ணியிருக்கேன். The time required to perform a sequence of data structure operation is averaged over all operations performed. அதாவது ம், ஓகே. இப்போ ஆ ஆ அதாவது டைம் required to perform a sequence of data structure operation is averaged over all operations performed. ஒரு மொத்தம் ஃபுல்லா வந்து ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆவரேஜா எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு ஆவரேஜ் கேஸ் தான் அமோர்டைஸ்னாலே ஆவரேஜ்ங்கிற ஒரு கீவேர்டு ஞாபகத்தில் வைக்கணும். ஓகே. ஆவரேஜா எவ்வளோ டைம் தேவைப்படுதுங்கிறதா அனாலிசிஸ் பண்றதா அமோர்டைஸ்ட் அனாலிசிஸ். இது பார்த்தோன்னா இன்னும் கிளியர் ஆகும். ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் an operation is small. அமோர்டைஸ் அனாலிசிஸ் கேன் பி யூஸ் டு ஷோ தட். அதாவது ஒரு ஆப்ரேஷனோட ஆவரேஜ் காஸ்ட் வந்து ஸ்மாலா இருக்கும். அப்புறம் அமோர்டைஸ் அனாலிசிஸ் டஸ் நாட் யூஸ் எனி ப்ராபபிலிஸ்டிக் ரீசனிங். ப்ராபபிலிஸ்டிக் ரீசனிங் எதுவுமே யூஸ் பண்ணாது. இது வந்து சொல்றது வந்து கிளியரா ப்ராபபிலிட்டி எதுவுமே கிடையாது. கரெக்டா தான் இருக்கும். அமோர்டைஸ் அனாலிசிஸ் guarantees the average performance of each operation in the worst case. வேர்ஸ்ட் கேஸ்ல கூட ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அமோர்டைஸ் அனாலிசிஸ் வந்து கேரண்டி பண்ணுது. ஓகே. ஸோ இதுக்கு நீங்க என்ன கீவேர்டு யோசிக்கணும்னா ஆவரேஜ். ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஆவரேஜ் காஸ்ட் வந்து ஸ்மாலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இதுல வருது. அமோர்டைஸ் அனாலிசிஸ். இதுல வந்து 3 டெக்னிக்ஸ் இருக்கு. அக்ரிகேட் மெத்தட், அக்கவுண்டிங் மெத்தட் அண்ட் பொட்டன்ஷியல் மெத்தட். இந்த பார்ட்ல இருந்து கொஸ்டின் வந்தது. Okay, 3 method இருக்கு. If there are several types of operation in sequence, aggregate method assigns same amortized cost to each operation. அதாவது நிறைய ஒரே போலത്തെ நிறைய ஆப்ரேஷன்ஸ் வருது சீக்வன்ஸா வந்துட்டு இருக்குன்னா ஈச் ஆப்ரேஷனுக்கு வந்து அக்ரிகேட் மெத்தட் என்ன அசைன் பண்ணுது சேம் காஸ்ட் அசைன் பண்ணுது. அப்புறம் அக்கவுண்டிங் அண்ட் ഇതിനകത്ത് 3 மெத்தட் இருக்குன்னு சொன்னேன். அதுல அக்ரிகேட் மெத்தட் வந்து என்ன பண்ணுது சேம் காஸ்ட் வந்து அசைன் பண்ணுது. அக்கவுண்டிங் மெத்தட் அண்ட் பொட்டன்ஷியல் மெத்தட் என்ன பண்ணுது டிஃப்ரெண்ட் காஸ்ட் டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு அசைன் பண்ணுது. ஓகே. Which of the following is not a method for performing amortized analysis of algorithm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. amortized அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணாத மெத்தட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்ரிகேட் மெத்தட் இப்பதான் படிச்சோம். அது ஒரு மெத்தட் தான். அக்கவுண்டிங் மெத்தடும் இருக்கு. பொட்டன்ஷியல் மெத்தடும் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து none of the above. நெக்ஸ்ட் அதோட எக்ஸ்பிளனேஷன் இங்க சாரி இது வந்து இன்னொரு ப்ரோக்ராமோட முன்னாடி இருந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் ஸ்லைடு வந்து மாத்தி கொடுத்துட்டேன். ஓகே. Next, design strategies, divide and conquer, greedy method, dynamic programming, branch and bound. These are the design strategies. நம்ம algorithm இல்லனா வந்துட்டு sorting algorithm design strategies தான் இதெல்லாமே. ஓகே. இதில் divide and conquer, quick sort, merge sort எல்லாம் நம்ம கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் அதோட பேசிக் கொஞ்சம் படிச்சிருந்தோம். ஓகே. ஸ்டில் வந்து இந்த டிசைன் ஸ்ட்ராட்டஜியில் படிக்கும்போது இது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். டிவைட் அண்ட் கான்கர்ல வந்து 3 அல்கோரிதம் இருக்கு. ஒன்னு குவிக் சோர்ட்டும் மர்ஜ் சோர்ட்டும் நமக்கு தெரிஞ்சதே தான். இன்னொன்னு இருக்கு ஸ்ட்ராசன்ஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இது கூட இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம என்ன பண்ணுது டிவைட் அண்ட் கான்கர் அப்படின்னா அந்த பேரிலே இருக்கு. டிவைட் பண்ணுது, கான்கர் பண்ணுது. ஸோ டிவைட் அப்படின்னா என்ன? டிவைட் த ப்ராப்ளம் இன்டு ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸ் ஈக்குவலா. கான்கர் அப்படின்னா சால்வ் த சப் ப்ராப்ளம். நம்ம சப் ப்ராப்ளமா பண்ணிட்டோம், டிவைட் பண்ணிட்டோம். அந்த சப் ப்ராப்ளத்தை வந்து நம்ம ரிகர்சிவ்லி ரிப்பீட்டட்லி நம்ம என்ன பண்றோம் சால்வ் பண்ணிட்டே இருக்கோம். அண்டில் தே ஆர் ஃபினிஷ் ஆகிற வரை ரிகர்சிவ்லி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் கான்கர். ஃபைனலி ஒரு மர்ஜ் பண்ணுவோம், கம்பைன் பண்ணுவோம். அப்புறம் நிறைய சப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கல எல்லா சப் ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை கம்பைன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபைனல் சொல்யூஷனுக்கு வருவோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம மர்ஜ் சார்ட்டோட ஒரு 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 கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு எப்படி சால்வ் பண்றோம்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன். அது வந்து இதுதான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். ஓகே. Divide and conquer should be used when the same subproblems are not evaluated many times. ஓகே. அதாவது ஒவ்வொரு டைமும் இது வந்து சால்வ் பண்றது டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் தான். ஒரு ப்ராப்ளமே ஒரு பெரிய ப்ராப்ளத்தை வந்து சப் ப்ராப்ளமா நம்ம டிவைட் பண்றோம்.
ஆனா அந்த ஈச் சப் ப்ராப்ளம் வந்து டிஃப்ரெண்ட் தான். அல்லாத ஒரு செட்டிலேயே மறுபடியும் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல இதுல. அது நோட் பண்ணிக்கோங்க. ஆனா சப் ப்ராப்ளம் ரிப்பீட் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டைனாமிக் ப்ரோகிராம் தான் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து சப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல டிவைட் அண்ட் கான்கர்ல. ஓகே. ഇതിന്റെ ഡിവൈഡ് ആൻഡ് കോൺകറിൽ ഒന്ന് வந்து ക്വിക്ക് സോർട്ടും നമ്മൾ പഠിച്ചിരുந்தோம். அந்த ക്വിക്ക് സോർട്ടിൽ മെയിനാ நம்ம യൂസ് பண்ற ஒரு டேர்ம் வந்து பைவட். ஒரு பைவட் வந்து ஒரு அரேல இருந்து ஒரு பைவட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நம்ம சூஸ் பண்ணுவோம். அந்த பைவட் கேன் பி ஸ்டார்ட்டிங்கா இருக்கலாம், மிடிலா இருக்கலாம், லாஸ்டா இருக்கலாம், ரேண்டமா இருக்கலாம், மீடியனா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதுல பெஸ்ட் அப்படின்னா மீடியன் பைவட் எடுக்கிறதா. அந்த வேல்யூஸ்ல இருந்து மீடியன் எடுக்கிறதா பெஸ்ட். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல லாஸ்ட் வேல்யூ பைவோட்டா எடுத்திருக்கு. அப்ப என்ன பண்ணும்? அந்த வேல்யூ வந்து வச்சுட்டு, அத விட பெருசு எல்லாமே கொண்டு போய் இதுலருந்து இந்த பைவோட் வேல்யூவோட பெருசு எல்லாம் கொண்டு போய் ரைட்டுக்கு போடணும். லெஸ் தானா இருக்கிறதெல்லாம் லெஃப்ட்டுக்கு போடணும். அது மாரி. இப்ப 2 ப்ராப்ளமா பிரிச்சுட்டோம். இது மறுபடியும் என்ன பண்ணுவோம்? இதே மாரி ஒரு வேல்யூ எடுத்துட்டு, இந்த 1 வந்து ஒரு டைம் நம்ம பைவோட் வந்து ரைட் சைட்ல இருந்து சூஸ் பண்ணிட்டோம்னா, மறுபடியும் அதே மாரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப மறுபடியும் இப்போ இதுலேருந்து ரைட் சைடுல இருக்கிறது 1 தான். அப்ப அதுதான் சூஸ் பண்ணணும். 1ஓட பெருசு இந்த பக்கம் போடும். இது இந்த பக்கம் போடும். அது மாரி சப் ப்ராப்ளம் இப்ப பாருங்க ஒவ்வொரு டைமும் டிஃபரெண்ட் சப் ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். -3 6 -6 இதே வந்து ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு டைமும் டிஃபரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? ஸோ இது மாரி தான் இந்த குயிக் சார்ட்டோட ஒரு கான்செப்ட். ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் பிக்கிங் த பைவோட் எலிமெண்ட்? பைவோட் எலிமெண்ட் பிக் பண்றதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டோம்னா, மீடியன் ஆஃப் ட்ரீ பார்ட்டிஷனிங். ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ரேண்டம் எதுவும் இல்ல. மீடியன். ஓகே. இந்த ஸ்ட்ராசன் ஸ்பெல்லிங் கரெக்ட்டா? ஓகே. ஸ்ட்ராசன்ஸ் மல்டிப்ளிகேஷன் ங்கிறது என்னன்னா, இது ஒரு டிவைட் அண்ட் கான்கர் மெத்தட் யூஸ் பண்ணது, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணது. நம்ம நார்மல் மெட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அத என்ன சொல்லுவோம்? நீவ் மெட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன டைம் தேவைப்படுதுன்னா, ஆஃப் என் கியூப்ங்கிறது டைம் தேவைப்படுது. ஆனா இந்த ஸ்ட்ராசன்ங்கிற ஒரு பெர்சன் வந்துட்டு ஒரு டிரைவ் பண்ணாங்க. அதோட பேரு ஸ்ட்ராசன் மல்டிப்ளிகேஷன். அவரு வந்து இதுக்கு 8 மல்டிப்ளிகேஷன் தேவைப்படுது இந்த ஆஃப் என் கியூபுக்கு. இவரு என்ன பண்ணாருன்னா, இந்த 8ங்கிறத ரெட்யூஸ் பண்ணி 7ஆ மாத்திட்டாரு. அப்போ வந்து நல்லாவே வந்துட்டு காம்ப்ளெக்சிட்டில வந்து கம்மி வந்தது. டைம் காம்ப்ளெக்சிட்டி நெறையாவே கம்மியா இருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு இது வந்து பெஸ்ட்டா இருக்கு. இது வந்து டிவைட் அண்ட் கான்கர் இதுல யூஸ் பண்ணுது. இதுக்கு என்ன டைம் தேவைப்படுது அப்டின்னா, ஒரு என் கியூப்ங்கிறது என் ஸ்கொயர் என் 2.8074 இதுதான் இதோட வேல்யூ. என் ஸ்கொயரை விட அதிகமா இருக்கு. ஆனா என் கியூபை விட கம்மியா இருக்கு. n raised to 2.8074 இது கேட்கலாம் மேபி. ஓகே. அதோட இது 70 of n by 2 plus theta of n square. இது தேவையில்லை, படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. இது எப்படி இது வருது உங்களுக்கு புரியுதா? இது சால்வ் பண்ணும்போது இது இது n2 இல்ல கேട്ടോ n2. இது n2 இருக்கு. இது எது பெருசா இருக்குன்னு பார்க்கணும். இது n2ஓட பெருசு தான் இது. ஏன்னா 2 raised to 2ங்கிறது 4. இப்ப நம்ம எழுதி பார்க்கலாம். log 2 7 வருதில்லே. log 2 7 என்ன? log 2 raised to cube. இங்க 8 இருக்குன்னா log 2 8 அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன எழுதலாம்? 2 கியூப்னு எழுதி இருந்திருக்கலாம். இது வந்து 8 கிடையாது. 7ஆ இருக்கு. அப்ப கண்டிப்பா கியூப் வரில்ல. பட் 2 பாயிண்ட் சம்திங் வருதுன்னு நமக்கு தெரியும். ஓகே. அதோட கரெக்ட் வேல்யூ என்னன்னா 2.8074. அப்படிதான் இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகே. Okay, Strasson's algorithm is a dash algorithm, non-recursive, recursive, approximation, accurate. என்ன இருக்கும் answer? Recursive because it's using divide and conquer strategy. Next, what is the running time of naive matrix multiplication algorithm? Naive matrix multiplication க்கு என்ன running time தேவைப்படுது? Naive அப்படின்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது O of n cube. ஓகே. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வந்து டிவைட் அண்ட் கான்கர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிரீடி மெத்தட். ஓகே. கிரீடி மெத்தட்ல யூஸ் பண்ணிட்டு நம்ம என்னென்ன சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதோட ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் போக போக வேற எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த சைடு அதுதான் போட்டிருக்கேன். ஃபிராக்ஷனல் நாப்சாக் ப்ராப்ளம், ட்ரீ வெர்டெக்ஸ் ஸ்ப்ளிட்டிங் இதெல்லாம் வந்துட்டு கிரீடி மெத்தடோட எக்ஸாம்பிள். ஈவன் ஸ்பானிங் ட்ரீ எல்லாம் இருக்கு. அதை நம்ம பார்க்குறோம்.
நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கு. இப்போ வந்துட்டு ஃப்ராக்ஷனல் நாப்சாக் ப்ராப்ளம்னா அது கிரீடி மெத்தட் தான். ட்ரீ வெர்டெக்ஸ் ஸ்பிளிட்டிங்கும் இருக்கு. இதில் கிரீடி மெத்தட் வந்து என்ன யூஸ் பண்ணுது? டாப் டவுன் அப்ரோச் யூஸ் பண்ணுது. டாப் டவுன். ஓகே. ஆனா இந்த ட்ரீ வெர்டெக்ஸ் ஸ்பிளிட்டிங் கிரீடியோட ஒரு அப்ளிகேஷன் தான். இதுல ஆனா பாட்டம் அப் தான் யூஸ் பண்ணது. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. கிரீடி மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்துக்காக தான். ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு தான் இது கிரீடி மெத்தட் யூஸ் பண்றோம். ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன? மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது, இல்லன்னா மினிமம் கண்டுபிடிக்கிறது அது மாரி. ஓகே. இது வந்து ஸ்டேஜஸா வொர்க் ஆகுது. എന്നിട്ട് ஒவ்வொரு டைமும் வந்துட்டு பெஸ்ட் சாய்ஸ் எடுக்கும். கிரீடியா இருக்கும். எனக்கு எது பெஸ்ட்டா இருக்கோ அதுதான் எடுத்துக்கும். ஓகே. அது வந்து இந்த கிரீடிയുടെ ஒரு பிரத்യേകത, ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா அது நெவர் பேக் ட்ராக்ஸ். பாஸ்ட் டிசிஷன் எதுவுமே வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் பண்ணாது. அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கும். பேக்குக்கு போகாது. முன்னாடி ராங் டிசிஷனா இருந்தா கூட அது சேஞ்ச் ஆகாது. ஓகே. நெவர் பேக் ட்ராக்ஸ் ஆர் சேஞ்சஸ் த பாஸ்ட் டிசிஷன். ஃபாலோஸ் டாப் டவுன் அப்ரோச். கிரீடி மெத்தடோட சொல்யூஷன் வந்துட்டு ஃபீசிபிள் சொல்யூஷன், ஆப்டிமல் சொல்யூஷன். ஃபீசிபிள் சொல்யூஷன்னா அந்த சப்செட் அந்த இன்புட்ஸ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லா இன்புட்ஸையும் வந்துட்டு இன்புட்டையும் வந்து எடுத்து வைக்கிறது ஃபீசிபிள் சொல்யூஷன். ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டிவ் சொல்யூஷனை மேக்ஸிமம் சொல்யூஷன் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் கிடைக்கிறது தான் வந்துட்டு ஆப்டிமல் சொல்யூஷன்னா அதெல்லாம் தேவையில்லை. இதுல மெயின் பாயிண்ட் சொல்றேன். கிரீடி அல்கோரிதம் மே நாட் ஆல்வேஸ் கிவ் த ஆப்டிமல் சொல்யூஷன். இது வந்து இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். தேவைப்படுது மட்டும்தான் நான் ஸ்லைடில் போட்டிருக்கேன். இது இன்டெப்தா எல்லாம் போறதுன்னா நிறையாவே இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே. கிரீடி அல்கோரிதம் மே நாட் கிவ் த ஆப்டிமல் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃப்ராக்ஷனல் நாப்சாக், ட்ரீ வெர்டெக்ஸ், மினிமம் காஸ்ட் ஸ்பானிங் ட்ரீ. அதாவது மினிமம் காஸ்ட் ஸ்பானிங் ட்ரீல கிறிஸ்கல், ட்ரைன் ரிம் இது ரெண்டுமே வந்துட்டு கிரீடி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுது. ஓகே. ஓகே. நாப்சாக் ப்ராப்ளத்துல வந்துட்டு 2 ടൈപ്പ് നാപ്സാക്ക് പ്രോബ്ലം இருக்கு. ഒന്ന് ഫ്രാക്ഷണൽ നാപ്സാക്ക്, இன்னொன்னு 01 നാപ്സാക്ക്. ഇതില് ഫ്രാക്ഷണൽ தான் வந்துட்டு கிரீடி. ஓகே. 01 நாப்சாக் வந்து என்ன ஃபாலோ பண்ணுது? டைனாமிக் ப்ரோக்ராமிங் ஃபாலோ பண்ணுது. ஓகே. ஃப்ராக்ஷனல் நாப்சாக் ரொம்ப ஈஸி தான். இது 01 நாப்சாக் ஏதாவது நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து 01 நாப்சாக் வந்து நான் அதுக்கு இன் டீட்டெயிலா எல்லாம் போகல. ஏன்னா நம்ம கிரீடியில இதுதான் மெயினா பார்க்க போறோம். பட் 01 நாப்சாக் நெட் எல்லாம் படிக்கும்போது எல்லாம் படிச்சிருக்கேன். நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தா கூட சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வேணா ஈஸியா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போடாம கூட நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. எனிவே ஃப்ராக்ஷனல் அப்ஸ்ட்ராக்ட் நான் சொல்றேன். ஐட்டம்ஸ் ஆர் டிவைசபிள் டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட். இதுல என்ன பண்ணும்னா, இப்போ ஒரு ஒரு பேக் இருக்கு. நாப்சாக் ஒரு பேக்ல இப்போ அவங்க ஒரு ஒரு இது சொல்லுவாங்க. இந்த பேக்கோட கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. மேபி 20 அப்படிங்கிற மாதிரி கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஐட்டம்ஸ் நம்ம ஒவ்வொரு ஐட்டமா நம்ம போடணும் இந்த பேக்ல. லைக் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நம்ம ஒரு பேக்குக்குள்ள நிறைய ஐட்டம் போடுற மாதிரி. ஓகே. இப்போ வந்துட்டு 20 தான் கெப்பாசிட்டி. இப்ப நானு ஒரு ஃபர்ஸ்ட் ஐட்டம் 5 அடுத்த ஐட்டம் 10 எடுத்துட்டேன். இப்ப 15 ஆயி. அதுக்கு அடுத்த ஐட்டம் வந்துட்டு மறுபடியும் 10 தான் இருக்கு. ஓகே. அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த 10 எனக்கு இன்னும் ஸ்பேஸ் பாக்கி எவ்வளோ இருக்கு? 5 தான் பாக்கி இருக்கு. ஆனா, இந்த ஐட்டத்தோட சைஸ் வந்து 10. அப்ப நான் இத டிவைட் பண்ணிட்டு இந்த ஹாஃபா முறிச்சுட்டு இங்க போடலாம். அதுதான் ஃப்ராக்ஷனல் நாப்சாக் அப்டின்னா. ஐட்டம்ஸ் ஆர் டிவைசபிள். அது நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இதுக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு இது வந்து கிரீடி இல்லே. நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த இது வேணாலும் பண்ணலாம். ஓகே. ஃப்ராக்ஷனா கூட பண்ணிக்கலாம். ஆனா 01 நாப்சாக் வந்து டைனாமிக் ப்ரோகிராமிங் ஃபாலோ பண்ணுது. இதுல வந்து ஹோலா தான் எடுத்துக்கும். இப்ப எனக்கு இங்க ஸ்பேஸ் 5 தான் இருக்கு அப்டின்னா, எனக்கு 10 தான் ஐட்டத்தோட சைஸ்ன்னா நான் எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் லீவ் பண்ணுவேன் அவ்வளோதான். அடுத்த ஐட்டத்துக்கு போயிருவேன். வந்து ஐதர் டேக் ஹோல். ஒண்ணுகில் எனக்கு ஃபுல்லா வேணும். இல்லன்னா நான் எடுக்க மாட்டேன். அதுதான் வந்துட்டு 01 நாப்சாக். ஓகே. ஃப்ராக்ஷனல் நாப்சாக்கு வந்துட்டு இதோட அல்கோரிதம் ஃபர்ஸ்ட் அதோட வேல்யூ ஸ்லாஷ் வெயிட் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட டிக்ரீசிங் ஆர்டர்ல வந்து நம்ம சோர்ட் பண்ணுவோம். அப்புறம் ஒவ்வொரு ஐட்டமா வந்துட்டு நம்ம நாப்சாக் உள்ள போட்டுட்டு என்ன பண்ணும்? ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் வழியா நம்ம படிக்கலாம். இப்போ ஒரு நாப்சாக்கோட சைஸ் வந்து 60. ஓகே. நாப்சாக் சைஸ் வந்து 60.
இதில் வந்து ஐட்டம்ஸ் வந்துட்டு ஏ பி சிடின்னு சொல்லிட்டு 4 ஐட்டம் இருக்கு. அதோட ப்ராஃபிட் இல்லைன்னா வேல்யூ. இந்த ஐட்டம் வந்து பேகுக்குள்ள போட்டேன்னா எனக்கு 280 ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த ஐட்டம் போட்டேன்னா 100. அப்போ எதுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கும் அந்த வேல்யூ நம்ம அஹ், இந்த ஸ்னாப்ஸாக்குள்ள போடுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே. அப்புறம் வெயிட் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் வெயிட் இருக்கு. இதுக்கு 40, இதுக்கு 10 அந்த மாதிரி. அப்புறம் ரேஷியோ வந்துட்டு வந்துட்டு இந்த லிஸ்ட்லயே கொடுத்துருக்காங்க. சில டைம்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம் ரேஷியோ? இது டிவைடட் பை இது. 280 டிவைட் பை 40 உங்களுக்கு என்ன கிடைக்குது? 7. அந்த மாதிரி 100 டிவைட் பை 10, 10. 120 டிவைட் பை 26 அந்த மாதிரி நம்ம கூட கண்டுபிடிக்கலாம். சிலப்போ வந்து கொஸ்டின்லயே வந்து அவங்க கொடுப்பாங்க. ஓகே. இது மாதிரி கொடுத்துருக்கா. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்ம இது வந்து இந்த ரேஷியோ பேஸ் பண்ணிட்டு நம்ம சோர்ட் பண்ணணும். அதாவது ഏറ്റവും ப்ராஃபிட் இருக்கிறது பிக்கு தானே. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல. பி வந்து போட்டாதான் பிக்கு வந்து ப்ராஃபிட் 10. ஓகே. ப்ராஃபிட் 10. ஸோ இது வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வரணும். செகண்ட் வந்து இது வரணும். தேர்டு இது. ஃபோர்த் இது. அது மாதிரி. அப்ப நம்ம அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன 10 இல்ல. ஸோ பி ஐட்டம் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் போடணும். இது ஜஸ்ட் அப்படியே மாத்தி எழுதணும். பாருங்க பி. பியோட வேல்யூஸ் இங்க வந்துருச்சு. அது மாதிரி எழுதிட்டு நம்ம வந்துட்டு இதுக்குள்ள போடுவோம். ஃபர்ஸ்ட் சைஸ் என்ன சொல்லியிருந்தேன்? 60. 60 சைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐட்டம் 10ங்கிற அது வெயிட் வந்து 10 இருக்கு. செகண்ட் ஐட்டம் வந்துட்டு வெயிட் என்ன இருக்கு? இதோட ப்ராஃபிட் வந்து என்ன? 7. அப்ப நமக்கு 7 இல்ல 7 இல்ல 280. ஓகே. அவ்வளவு கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஐட்டத்தோட சைஸ் வந்து 40 வெயிட். அப்போ 10 பிளஸ் 40 50 இருக்கு. இனி நம்மக்கிட்ட மீதி இருக்கிறது 10 தான். அடுத்ததோட ஐட்டம் வந்துட்டு வெயிட் 20. 20 வந்து இங்க போட முடியாது. 20யோட ஹாஃப் தான் போட முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். 20 பை 2. ஓகே. ஸோ நமக்கு இது ஃபுல் ஆயிடுச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவோம். எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இது இந்த 10 10 plus 40 plus 20 by 2. 20 by 2 என்ன 10. ஸோ உங்களுக்கு அதோட வெயிட் வந்து கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்றோம். ஓகே. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு ஒவ்வொன்னோடையும் ப்ராஃபிட் இந்த 10ஓட ப்ராஃபிட் என்ன 10 போட்டு நான் ஃபுல்லா தான் 10 போட்டிருக்கேன். 10 ஃபுல்லா போட்டதுனால எனக்கு 100 கிடைச்சிருக்கு. அடுத்தது இந்த 40யோட ப்ராஃபிட் என்ன 280. ஸோ எனக்கு ஃபுல்லா போட்டனால ஃபுல் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அடுத்ததுന്റെ ஹாஃப் தான் நான் போட்டிருக்கேன். 20 by 2 அதாவது 10 தான் போட்டிருக்கேன். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்றது? 120 into 10 by 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ இப்போ 120ங்கிற ப்ராஃபிட் இருக்கு. ஆனா எனக்கு அந்த ஃபுல் ப்ராஃபிட் எனக்கு வராது. 10 by 2 10 by 20 10 by 20னா என்ன 1 by 2. ஸோ அதோட ஹாஃப் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் 60. ஓகே. இதெல்லாம் கூட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 440ங்கிற ஆன்சர். இது வந்து ஆப்டிமல் சொல்யூஷன். இது மாதிரி தான் ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே. ஃப்ராக்ஷனல் நாப்சாக்கோட டைம் காம்ப்ளெக்சிட்டி தெரிஞ்சிருக்கணும். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n log n. ஓகே. அப்புறம் கிரீடி மெத்தட்ல நெக்ஸ்ட் வந்து மினிமம் காஸ்ட் ஸ்பானிங் ட்ரீ. இப்போ நம்ம கிரீடி மெத்தடில் 2 எண்ணம் பார்த்தோம். ட்ரீ வெர்டெக்ஸ் அல்கோரிதம் சொல்லி பார்த்தோம். அது டீட்டெயில் வேண்டாம். அது வந்து பாட்டம் அப் அப்ரோச் யூஸ் பண்ணதுன்னு சொன்னேன். பின்ன இப்போ பார்த்துருக்கிறது வந்துட்டு ஃப்ராக்ஷனல் நாப்சாக்கு. நெக்ஸ்ட் வந்து மினிமம் காஸ்ட் ஸ்பானிங் ட்ரீ MST. இதில் வந்து 2 அல்கோரிதம் இருக்கு. கிறிஸ்கல் அல்கோரிதம், பிரிம்ஸ் அல்கோரிதம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பானிங் ட்ரீ என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். மினிமம் ஸ்பானிங் ட்ரீ அல்கோரிதம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பானிங் ட்ரீ என்னன்னு தெரியணும். ஸ்பானிங் ட்ரீனா என்ன? இட்ஸ் எ ட்ரீ. கிராஃபும் போது அது கண்டிப்பா சைக்கிள் ஆகுது. பாருங்க சைக்கிள் ஆகுது. ட்ரீ அப்படின்னா என்னது? அசைக்ளிக். ஓகே. ஸோ இந்த கிராஃப்ல இருந்து நம்ம ஒரு ட்ரீ ஃபார்ம் பண்ணது யூசிங் ஆல் த வெர்டிசஸ் ஆஃப் திஸ் கிராஃப். So basically spanning tree is a subgraph that includes all the vertices of the graph. ஓகே. கிராஃப்ல எல்லா வெர்டிசஸும் யூஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரீ உங்களால கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் ஸ்பானிங் ட்ரீ. இப்ப பார்த்தோன்னா பாருங்க இந்த 4 வெர்டிஸ் இருக்கு. 4 இன்க்ளூட் ஆயிருக்கான ஒரு எட்ஜ் இங்க கட் பண்ணிருக்கு. ஸோ இட் பிகேம் ஏ ட்ரீ. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது அது மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா நீங்க பண்ணலாம். ஓகே. மினிமம் ஸ்பானிங் ட்ரீ அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஏ ஸ்பானிங் ட்ரீ. அதாவது அதோட ஒவ்வொரு வெயிட்டும் அதோட எட்ஜ் வெயிட் வந்து ஆட் பண்ணிட்டு மினிமம் என்ன இதுக்குங்கிறது மினிமம் பார்க்கறத வந்து காஸ்ட்ங்கிறது. ஸ்பானிங் ட்ரீ வித் ஸ்மால் அதில் போஸ்டபிள் காஸ்ட் வந்து ஸ்மாலஸ்ட் போஸ்டபிள் காஸ்ட் பார்க்கறதா மினிமம் ஸ்பானிங் ட்ரீ. ஓகே. ஒரு இதுக்கு வந்துட்டு மல்டிபிள் ஸ்பானிங் ட்ரீ அண்ட் மல்டிபிள்
சாரி மல்டிபிள் ஸ்பானிங் ட்ரீ எக்ஸிஸ்டா இருக்கும். எதுல? ஒரு ஒரு ட்ரீ எடுத்துட்டு நம்ம ஸ்பானிங் ட்ரீ பார்க்குறோம்னா, அதுக்கு வந்து யுனிக்கா இருக்காது. மல்டிபிள் ஸ்பானிங் ட்ரீஸ் இருக்கும். ஓகே. கிறிஸ்கல் அண்ட் ப்ரிம்ஸ் அல்கோரிதம் தான் வந்து நம்ம மினிமம் ஸ்பானிங் ட்ரீ அல்கோரிதம் சொல்லுவோம். அதில கிறிஸ்கலுக்கும் ப்ரிம்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கலாம். கிறிஸ்கல் உங்களுக்கு எம்சிக்யூ ஓரியன்டடா தான் நான் டீச் பண்ண போறேன். ஓகே. இன் டெப்த்தா நம்ம போக வேண்டாம். கிறிஸ்கல் அப்டின்னா என்ன பண்ணுது? ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதோட வெயிட் வந்து நான் டிக்ரீசிங் ஆர்டர். தட் மீன்ஸ் இன்கிரீசிங் ஆர்டர்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிட் சோர்ட் பண்ணுவோம். அதாவது நான் டிக்ரீசிங் ஆர்டர் அப்டின்னா என்ன? இன்கிரீசிங் ஆர்டர். ரைட். இன்கிரீசிங் ஆர்டர்னா என்ன? அசெண்டிங் ஆர்டர். ഏറ്റവും கம்மியா இருக்கிறது. இப்ப 2, 3, 1, 8 இது மாரி டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் இருக்கிற நோடு இருக்கு. எட்ஜஸ் இருக்குன்னா, ഏറ്റവും ஸ்மால் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது 2, அதுக்கு அடுத்தது அது மாரி நம்ம இன்கிரீசிங் ஆர்டர்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோர்ட் பண்ணி வச்சுட்டு, அதுல ஸ்மாலஸ்ட் ஒன் எது இருக்கோ அந்த எட்ஜ் ஃபர்ஸ்ட் வரைக்கணும். அதுக்கு அடுத்த எட்ஜ் ஸ்மாலஸ்ட் வரைக்கணும். அப்படி வரைச்சிட்டு சைக்கிள் ஃபார்ம் பண்ணக்கூடாது. சைக்கிள் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா, அந்த அந்த ஃபார்ம் ஆகுற எட்ஜ் எடுக்கக்கூடாது. டிஸ்கார்ட் பண்ணணும். அது மாரி பண்ணிட்டு கடைசியில உங்களுக்கு V-1 எட்ஜஸ் இங்க பார்த்தீங்கன்னா, வெர்ட்டிஸஸ விட அ 1 எட்ஜ் கம்மியா இருக்கிறது. இப்போ 4 வெர்ட்டிஸ் இருக்குன்னா, 3 எட்ஜ் இருக்கிற மாரி இருக்கும்போது நீங்க ஸ்டாப் பண்ணிரலாம். ஓகே. அதுதான் வந்து கிறிஸ்கல் அல்கோரிதம். பிரிம்ஸ் அல்கோரிதத்துல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இங்க வந்து வெயிட் சோர்ட் பண்ணணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏதாவது அந்த ரேண்டமா ஒரு வெயிட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். எந்த எட்ஜ் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். கிறிஸ்கல் அப்படி இல்ல. கிறிஸ்கல் ஸ்மாலஸ்ட் எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் இதோட மெயின் டிஃபரன்ஸே. பிரின்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வேல்யூஸையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இன்ஃபினிட்டிவா வந்து மார்க் பண்ணி வச்சுருவோம். எக்ஸெப்ட் த ஸ்டார்ட்டிங் வெர்டெக்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஆ ஏதெങ്കിലും பிக் த வெர்டெக்ஸ் வித் மினிமம் கீ நாட் இன் த செட் இன்க்ளூடட். அப்படி இல்ல எது வேணாலும் எடுக்கலாம். ஓகே. பிரிம்ஸ்ல வந்துட்டு எது வேணாலும் எடுக்கலாம். நமக்கு ஸ்மாலஸ்ட் எடுக்கிறது தான் பெஸ்ட். பட் வி கேன் ஸ்டார்ட் வித் எனி எட்ஜ். அதுதான் வந்து பிரிம்ஸோட ஸ்பெஷாலிட்டி. அப்டேட் த கீ ஆஃப் அட்ஜசன்ட் வெர்ட்டிஸஸ் இஃப் த எட்ஜ் வெயிட் இஸ் ஸ்மாலர் தேன் தேர் கரண்ட் கீ. ரிப்பீட் அன்டில் ஆல் த வெர்ட்டிஸஸ் நீங்க பேசிக்கலி இந்த கான்செப்ட் வந்து என்ன பார்த்தோம்னா, நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஃபைனலி காஸ்ட் வந்து கம்மியா இருக்கணும். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் போறதுக்கு ரூட் பார்க்குறோம்னா, இந்த ஸ்மாலஸ்ட் காஸ்ட் இருக்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு யூஸ் பண்ற 2 மெத்தட் தான் கிறிஸ்கல், பிரிம்ஸ். கிறிஸ்கல் பார்த்தோன்னா ஆദ്യമേ வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்மாலஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். பிரிம்ஸ் அப்படின்னா வந்து ரேண்டமா ஏதாவது ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஸ்டார்ட் பண்ணி ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ரேண்டமா ஒண்ணு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு கம்மி கம்மியில இருந்து தான் போகணும். ஓகே. குர்ஸ்கல் அல்கோரிதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இது மாரி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்மாலஸ்ட் எட்ஜ் என்ன பார்க்கணும். ஸ்மாலஸ்ட் 2, 3, 12ல இருக்கப்ப கண்டிப்பா இந்த எட்ஜ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நம்ம 1 அண்ட் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்னா, 3 இங்கேயும் ஒரு 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. எது வேணாலும் எடுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து இதோட கனெக்ஷனா இருக்கறனால நம்ம இத எடுக்கலாம். இதே எடுத்துக்கலாம். கனெக்ட் பண்ணணும்ல. ஓகே. அதுக்கு அடுத்தது கண்டிப்பா இதுதானே எடுக்கணும் 3 எடுக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன வரும்? 5 எடுக்கணும். எங்க இருக்கு? இப்படி எடுத்துட்டு இங்க போயிருச்சு. இந்த 3க்கு போயிருச்சு. ஓகே. இது ஏன் இங்க 5 எடுக்க முடியல? இங்க 5 தான் எடுக்கணும் ஆக்சுவலி. பிகாஸ் 5 தான் ஸ்மாலஸ்ட். 5 எடுக்கும்போது என்ன நடக்குது? இங்க சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாது. பாருங்க சைக்கிள் ஃபார்ம் ஆயிரும். அதனால நம்ம அத ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாசிபிள் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 7 இத எடுத்துருவோம். மறுபடியும் நம்ம 12 எடுக்கக்கூடாது. 12 எடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுது? 12 எடுக்கும்போது நமக்கு லூப் வருது. சைக்கிள் வருது. அதுவும் எடுக்கக்கூடாது. அப்ப நமக்கு n-1 எட்ஜஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். டோட்டல் எத்தன எட்ஜஸ் சாரி வெர்ட்டிஸஸ் 1, 2, 3, 4, 5. 5ஓட கம்மி அதாவது 4 எட்ஜஸ் இருக்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிரலாம். ஸோ 1, 2, 3, 4 இது நம்ம எடுப்போம். 7 நம்ம எடுப்போம். இல்ல 12 தான் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அந்த வரும்போது நம்ம எடுக்கும்போது ஸ்டாப் பண்ணிரலாம். ஓகே. பாருங்க 1, 2, 3, 4 வந்து வெர்ட்டிஸ் இருக்கு. இதுதான் இதோட கான்செப்ட். ஓகே. ஓகே. இது 2ம் தம்மில் கம்பேரிசன் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கேன். இது வந்து எம்சிக்யூ ஓரியன்டடா இருக்கிற பாயிண்ட்ஸ். 2ஓடையும் பெஸ்ட் கேஸ் பிரிம்ஸ் அண்ட் கிறிஸ்கலோட பெஸ்ட் கேஸ் என்னன்னு கேட்டேன்னா, log V இல்லன்னா log E. இதுல ஏதாவது ஒண்ணு ஆப்ஷன்ல இருக்கும்.
log v or e log e இது வந்து பெஸ்ட் கேஸ். எப்போ உங்களுக்கு பெஸ்ட் கேஸ் கிடைக்குது? பைனரி ஹீப்புங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது. இதே வந்து அட்ஜசன்சி லிஸ்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு worst கேஸா இருக்கும். அதோட worst கேஸ் வந்து o of b ஸ்கொயர். இது வந்து கம்பேர் பண்ணி எழுதணும். அடுத்தது டோட்டல் காஸ்ட் ஆஃப் MST is the same but restructure may differ. ஓகே. ஸோ இது வந்துட்டு என்ன இருக்கும்னா, ஃபைனலி பிரிம்ஸ்ல போனாலும், கிருஸ்கல் வழி போனா கூட, எதுல போனாலும் உங்களுக்கு ஃபைனலி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும்போது, ஃபைனல் காஸ்ட் சேமா இருக்கும். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் தான் மாறுது. பிகாஸ் எட்ஜ் வந்து சூஸ் பண்றது ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணும்போது, அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாறும். பட் உங்களுக்கு ஆன்சர் காஸ்ட் வந்து சேமா இருக்கும். அதனாலே எக்ஸாமுக்கு வந்து பிரிம்ஸ் வழியோ, கிருஸ்கல் வழியோங்கிறதெல்லாம் அவங்க சொன்னாலும் நமக்கு நமக்கு என்ன தெரியுமோ அது வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவங்க 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 கிறிஸ்கல் வழி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பிரிம்ஸ் மூலம் கூட நம்ம பண்ணலாம். ஓகே. பிரிம் இஸ் ஜெனரலி மோர் காம்ப்ளெக்ஸ் தான் கிறிஸ்கல். கிறிஸ்கலை விட காம்ப்ளெக்ஸா இருக்கு பிரிம். ஸோ பெஸ்ட் ஈஸி மெத்தட்னா கிறிஸ்கல் தான். கிறிஸ்கல் கேன் ஹேண்டில் டிஸ்கனெக்டட் கிராஃப். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். டிஸ்கனெக்டட் கிராஃபா இருந்தா கூட கிறிஸ்கல்னு ஹேண்டில் ചെയ്യാൻ പറ്റും. பிரிம்ஸ் கேஸ் பிரிம்ஸுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்டார்டிங் வேர்டெக்ஸ் வேணும். டிஸ்கனெக்டட் எல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் பிரிம்ஸ் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் எனி வேர்டெக்ஸ். நான் வந்து படிச்சது தான். கிறிஸ்கல் ஆனா மினிமம் வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ரெண்டிலுமே வந்து மினிமம் ப்ரையாரிட்டி கியூ யூஸ் பண்ணுவோம். மினிமம் ப்ரையாரிட்டி கியூ. நம்ம முன்னாடி ப்ரையாரிட்டி கியூ கான்செப்ட் படிச்ச போது சொல்லியிருந்தேன். பிரிம்ஸ் அண்ட் கிறிஸ்கல் இந்த அல்கோரிதம் இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல நம்ம பெஸ்ட் மினிமம் தானே நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால மினிமம் ப்ரையாரிட்டி கியூ இதுல யூஸ் பண்ணுது. இது இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த ஒரு கொஸ்டின் பாருங்க. இது ஒரு கன்சிடர் த ஃபாலோவிங் அன்டைரக்டட் வெயிட்டட் கிராஃப். இது வந்து அன்டைரக்டட்னு ஏன் சொல்லுவோம்? ஆரோ மார்க் இல்ல. பட் வெயிட்டடா இருக்கு. ஓகே. இதுல வந்துட்டு which of the following edges represent the correct execution of Prim's algorithm to construct an MST? Minimum spanning tree construct பண்றதுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இதுல வந்து கொடுத்திருக்கிறதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கு. எதுன்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். ஏபி பிரிம்ஸும் போது நமக்கு தான் தெரியும் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சா போதும். எதுல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஏபின்னா ஏடி, ஏபி எதுல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஏபில அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நோ ப்ராப்ளம். ஏபி. ஏபின்னா 3 இருக்கு. ஓகே. ஆனா அதுக்கு ஸ்டார்ட் பண்றதா வந்துட்டு எது வேணா பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பெஸ்ட் ஒன் தான். ஸ்மாலஸ்ட் தான் நம்ம எடுக்கணும். ஸ்மாலஸ்ட் அப்படின்னா 1 தான் இருக்கு. 1 இருக்குன்னா 1 தான் எடுக்கணும். அதுக்கு அடுத்ததான் 2 எடுக்கணும். ஸோ கண்டிப்பா அது முடிச்சுட்டு ஏசி வரணும். ஏசி வந்திருக்கா? வந்திருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன வரணும்? 2 வரணும். அதாவது சிடி வரணும். ஓகே. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆனா வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மீதி ஆப்ஷன்ஸும் சொல்றேன். ஏடி. ஏடி வந்து இது. ஏடின்னா 3. ஓகே. அவங்க 3ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நோ ப்ராப்ளம். அப்ப அடுத்தது என்ன வரணும்? 3ல ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் அடுத்தது நமக்கு என்ன இருக்கு மிச்சம்? 3 ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா, இன்னும் இருக்கிறது பெஸ்ட் ஒன் இஸ் 1. இது முடிச்சுட்டு கண்டிப்பா ஏசி எடுக்கணும். ஓகே. ஏசி எடுத்துட்டாங்க. இது முடிச்சுட்டு ஏசி எடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது என்ன எடுக்கணும்? 2 தான் எடுக்கணும். ஓகே. அதுவும் அவங்க எடுத்தாங்க. ஆனா இது வந்து ராங். ஏன் ராங் ஆயிடுச்சு? பிகாஸ் ஹியர் இட்ஸ் ஃபார்ம்ட் எ சைக்கிள். சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னா, அந்த எட்ஜ் வந்து எடுக்கக்கூடாது. அதனால இது ராங் ஆயிடுச்சு. அடுத்தது பார்க்கலாம். ஏபி. ஓகே. அடுத்தது ஏடி. பண்ணலாமா? ஏபி எடுத்துருச்சு. 3 எடுத்தாச்சுன்னா, அடுத்தது ஏசி கண்டிப்பா எடுக்கணும். அடுத்து மினிமம் தான் எடுக்கணும். ஆனா இது ராங் ஆயிருக்கு. அடுத்தது ஏடி எடுத்தாச்சு. ஏடின்னா என்ன? 3. அதுக்கு அடுத்தது ஏடி எடுத்துருச்சு. அதுக்கு அடுத்தது ஏசி எடுத்துருச்சு. கரெக்ட் தான். 3க்கு அப்புறம் 1 எடுக்கணும். ஆனா அதுக்கப்புறம் என்ன என்ன நடந்திருக்கு? சிபி எடுத்திருக்கு. சிபின்னா என்ன? 5. அது எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது நமக்கு வேற ஆப்ஷன் இருக்கே. இங்க ஒரு 3 இருக்கு. ஓகே. ஏபி எடுத்திருந்த சாரி. ஏபி எடுத்திருந்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ராங். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே. இப்ப நம்ம 2 ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். 2 டிசைனிங் மெத்தட் பார்த்தோம். ஒண்ணு வந்து டிவைட் அண்ட் கான்கர் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கிரீடி பார்த்தோம். நெக்ஸ்ட் டைனாமிக் ப்ரோகிராமிங். டைனாமிக் ப்ரோகிராமிங்ல வந்து ஆல் பெயர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் இருக்கு. மல்டி ஸ்டேஜ் கிராஃப் இருக்கு. சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்கோரிதம். അതിന്റെ അകത്ത് வந்து டிஜிஸ்ட்ராயும் ഉണ്ട്, பெல்மான் இருக்கு, அப்புறம் டிராவலிங் சேல்ஸ்மேன் அல்கோரிதம். ஓகே.
இதில் ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பார்த்து மல்டி ஸ்டேஜ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. அதில் ஒன்றுமே எம்சிக்யூவாக வந்து கேட்குற மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகே. ஓகே, ஆல் பேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைனாமிக் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்க்கலாம். டைனாமிக் ப்ரோக்ராமிங் இஸ் எ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் தட் பிரேக்ஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன்டு ஸ்மாலர் சப் ப்ராப்ளம். ஓகே, இதில் என்ன, ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஸ்மாலர் சப் ப்ராப்ளமாக வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு ஈச் சப் ப்ராப்ளம் ஸோ ஓன்லி ஒன்ஸ் இட் சால்வ்ஸ் ஈச் சப் ப்ராப்ளம் ஓன்லி ஒன்ஸ். എന്നിട്ട് என்ன பண்ணுது தெரியுமா, ஒரு டைம் ஒரு சப் ப்ராப்ளத்தை வந்து நம்ம ரிப்பீட்டிவா வந்துட்டு பண்ணும்போது டைனாமிக் ப்ரோக்ராம் யூஸ் பண்றோம்னு முன்னாடியே படிச்சிருக்கோம். ஆனா ரிப்பீட்டிவா பண்றோம்னாலும் அந்த ஒரு ஒன்ஸ் வந்து அது சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணி வைக்கும். மறுபடியும் ரீகம்ப்யூட் பண்ண தேவையில்லை. ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த ப்ராசஸை என்ன சொல்லும்னா மெமரைசேஷன். மெமரைசேஷன் மீன்ஸ் ஸ்டோரிங் த சொல்யூஷன் டு அவாய்ட் ரீகம்ப்யூட்டேஷன். ஓகே, இது ஒரு பாயிண்ட் தான். இதில் இருக்கிற இது இம்பார்ட்டன்ட் தான். இதில் கீ ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு கேட்டேன்னா ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம், ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர். ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம் அப்படின்னா சேம் சப் ப்ராப்ளத்தை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டே வரும். ஓகே, இது வந்துட்டு இதுல கிடையாது. இதுல டிவைட் அண்ட் கான்கர்ல நம்ம ஓவர்லாப் பண்ண மாட்டோம். ஒரே ப்ராப்ளத்தை மறுபடியும் மறுபடியும் பண்ண மாட்டோம். ஆனா இதுல வந்து ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அப்புறம் ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர். ஆப்டிமல் சொல்யூஷன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் கேன் பி ஃபார்ம்ட் ஃப்ரம் த ஆப்டிமல் சொல்யூஷன். நம்ம சப் ப்ராப்ளத்தோட ஆப்டிமல் சொல்யூஷன்ல இருந்து நமக்கு மெயின் ப்ராப்ளத்துக்கான ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கும். அதை வந்து ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, இதுல என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளர் சப் ப்ராப்ளமா பிரேக் பண்ணும். அதுக்கப்புறம் ஆப்டிமலி ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம என்ன பண்ணுவோம், ஈச் சப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அதை வந்து மெமரைசேஷன்ங்கிற டெக்னிக் ஸ்டோர் பண்ணுவோம். அது ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த ரீகால்குலேஷனுக்கு பதில் அந்த ஸ்டோர்டு ரிசல்ட்டை வந்து ரீயூஸ் பண்ணிக்கும். ஃபைனலி வந்துட்டு சப் ப்ராப்ளத்தோட எல்லா ரிசல்ட்டும் கூட கம்பைன் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சருக்கு வரும். ஓகே, ஸோ இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டியது ஒன்னு ஒன்னு மெமரைசேஷன், இன்னொன்னு ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம், இன்னொன்னு ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர். இதோட யூஸ் கேஸ் என்ன பார்த்தோன்னா மெயின்லி யூஸ் ஃபார் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு தான், கிரீடி மாதிரியே. அதாவது மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கறதுக்கெல்லாம். கேரண்டிஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் இஃப் இட் எக்ஸிஸ்ட். எக்ஸிஸ்டா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஆப்டிமல் சொல்யூஷன் கேரண்டி பண்ணும். ஆனா கிரீடி வந்து கேரண்டி எல்லாம் பண்ணாது. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் நம்ம வந்து எழுதி வைக்கணும். ஃபிபனோக்கி சீரிஸ், ஷார்ட்டஸ்ட் பாத் அல்கோரிதம், டிஜிஸ்ட்ரா, ஃப்ளாய்டு வார்ஷால். ஓகே, அப்புறம் நாப்சாக் ப்ராப்ளத்துல எது எது நாப்சாக், 01 நாப்சாக். ஃப்ராக்ஷனல் கிடையாது, 01 நாப்சாக். ஓகே, இதுல ஒரு டைனாமிக் ப்ரோக்ராமிங்ல ஒரு இதுதான் வந்து எக்ஸாம்பிள் தான் வந்து ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகே, ஷார்ட்டஸ்ட் பாத் ஆல் பேர். ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத்தில் நீங்க தெரிய வேண்டியது ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் எவ்ரி பேர் ஆஃப் வேர்டிசஸ் இன் எ வெயிட்டட் கிராஃப். இங்க இந்த இந்த நார்மல் ஷார்ட்டஸ்ட் பாத் டிஜிஸ்ட்ரா, ஃப்ளாய்டு, டிஜிஸ்ட்ராயும் பெல்மானும் இருக்கு. பெல்மான், டிஜிஸ்ட்ரா, பெல்மான் இது ரெண்டுமே ஷார்ட்டஸ்ட் பாத் அல்ഗോരിതം தான். ഫ്ലോയ്ഡ് വാർഷാൽദം ഓൾ പെയർ, അതായത് ഒരു വേർട്ടിസസ് അടുത്ത വേർട്ടിസസ്ക്ക് இருக்கிற മൾട്ടിപ്പിൾ ഓപ്ഷൻസ് பார்க்கும் ഇതിൽ. ഫൈൻഡ് the shortest path between every pair of vertices in weighted graph works for. இது வந்து both directed and undirected graph രണ്ടിലുമേ ഫ്ലോയ്ഡ് വാർഷാൽ യൂസ് பண்ணும். നോട്ട് பண்ணி வைக்கணும். ഇതിൽ இன்னொரு வேறொரு கீவேர்டு தான் டிரான்சிட்டிவ் க்ளோஷர் கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணது. அதோட டீட்டெயில் சொல்ல மாட்டேன், சொல்ல தேவையில்லை. இன்டெப்தா போக வேண்டாம். பேஸ்ட் ஆன் த டிரான்சிட்டிவ் க்ளோஷர் கான்செப்ட். ஓகே, ஃப்ளாய்டு வார்ஷல் ஃபாலோ பண்ணது என்ன, அந்த ஃப்ளாய்டு வார்ஷல்னாலே உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர வேண்டியது ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத், தென் டிரான்சிட்டிவ் க்ளோஷர். ஓகே, டைம் காம்ப்ளெக்சிட்டி ஞாபகத்தில் வரணும். இது வந்து O of V cube. V means number of vertices. இதே வந்து O of N cube கூட கொடுக்கலாம் மேபி. ஓகே, N is number of vertices சொல்லிட்டு. அப்ளிகேஷன்ஸ், ரவுட்டிங் ப்ராப்ளம்ஸ், நெட்வொர்க் அனாலிசிஸ், ஃபைண்டிங் ரீச்சபிலிட்டி. இதுல வந்து அடுத்த ப்ரோக்ராம் இது என்ன சொன்னேன், டைனாமிக் ப்ரோக்ராமிங்ல ஆல் பேர் மாதிரியே சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, അതിൽ ഒന്നതാണ് ഡിജിസ്ട്രാ അൽഗോരിതം. അപ്പൊ നിങ്ങൾ ഇത് പഠിക്കുമ്പോൾ ഡിജിസ്ട്രായും ബെൽമാനും കൂടെ
கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகே. டிஜிஸ்ட்ரா அல்கோரிதம் வெயிட்டட் கிராஃப்ல யூஸ் பண்றோம். ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன படிச்சோம்? வெயிட்டட் அண்ட் அன்வெயிட்டட். ஓகே. அப்புறம் இது வெயிட்டட் கிராஃப்ல பண்ணுவோம். இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா நெகட்டிவ் எட்ஜ் வந்து யூஸ் பண்ண முடியாது டிஜிஸ்ட்ரால. ஆனா பெல்மான்ல வந்து இருக்கு. அது நீங்க படிப்பீங்க. ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இதுல என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுது? மினிமம் ப்ரையாரிட்டிக்கு யூஸ் பண்ணுது. இதுக்கு டிஜிஸ்ட்ரா அல்கோரிதம் ஆக்சுவலி டைனாமிக் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். கிரீடி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைனாமிக் தானே. ஆனா ஆப்ஷன் கிரீடி இருக்குன்னா கிரீடி தான் நீங்க சூஸ் பண்ணணும். பிகாஸ் டிஜிஸ்ட்ரா அல்கோரிதம் இஸ் எ பிரைம் எக்ஸாம்பிள் ஃபார் கிரீடி. இப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் எ பிரைம் எக்ஸாம்பிள் ஃபார் கிரீடி. ஸோ டிஜிஸ்ட்ரா அல்கோரிதம் ஃபாலோஸ் விச் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு கிரீடியும் டைனாமிக்கும் இருந்ததுன்னா நீங்க கிரீடி தான் சூஸ் பண்ணணும். ஓகே. ஆனா டிபி மூலமாவும் டிபி மீன்ஸ் டைனாமிக் வச்சுட்டும் சால்வ் பண்ணலாம். இது வந்து டைரக்ட் அண்ட் அன்டைரக்ட் கிராஃப் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுது. ஓகே. ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஃப்ராய்டு வார்ஷால் மாதிரியே தான். ஆனா நெகட்டிவ் வெயிட் எட்ஜஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன். அப்புறம் இதோட பெஸ்ட் கேஸும் வர்ஸ்ட் கேஸும் இ லாக் வி ஆய் ஆஃப் வி ஸ்கொயர். ஃப்ளாய்டு வார்ஷாலுக்கு வந்து ஆய் ஆஃப் வி கியூப். ஓகே. டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் வந்துட்டு இன்னொரு டைனாமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் தெரிஞ்சா போதும். ஆய் ஆஃப் n ஃபேக்டோரியல். ஓகே. அப்புறம் பெல்மேன் ஃபோர்ட் அல்கோரிதம்ங்கிறது டிஜிஸ்ட்ரா மாதிரியே ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளம் தான். அல்கோரிதம் தான். இது வந்துட்டு ஆக்சுவலி டைனாமிக் ஸ்ட்ரிக்ட்லி டைனாமிக் தான், நாட் கிரீடி. ഇതിന്റെ അകത്ത് ഡിഫറൻസ് എന്നാണ് അലോ വെയിറ്റ് നെഗറ്റീവ് വെയിറ്റ് എഡ്ജസ് ബട്ട് ഡിജിസ്ട്രാ ഡസൻറ്റ് അലോ ദാറ്റ്. அப்புறம் இது இன்னொன்று ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இதில் வந்துட்டு ட்ரூ ஃபால்ஸுங்கிற பூலியன் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது if no negative weight edges are reachable from S. ഒരു ഇതിലിருந்து இன்னொரு பாட்டுக்கு வந்து ஒரு ரீச்சபிளான ஒரு நெகட்டிவ் வெயிட் சைக்கிள்ஸ் இல்ல அப்படின்னா வந்து உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு வரும். இல்ல நெகட்டிவ் வெயிட் சைக்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஓகே. ஸோ யூ ஆர் கெட்டிங் எ பூலியன் வேல்யூ ஹியர். அது ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நான் பார்த்துருக்கேன். பெல்மான் வந்து என்ன டைப் ஆஃப் வேல்யூ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா பூலியன் தான். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆய் ஆஃப் விஇ. ஓகே. ஆய் ஆஃப் n ஸ்கொயர். வேர்ஸ்ட் கேஸ் வந்து n கியூப். வேர்ஸ்ட் கேஸ்ல வந்து நம்மளோட இது மாதிரியே வருது. யாரும் ஃப்ளாய்டு வார்ஷால் ஆய் ஆஃப் n கியூப் தானே, அதே மாதிரி வருது. இது பெல்மானோட வேர்ஸ்ட் கேஸ். ஆனா இது பெஸ்ட் கேஸ் பார்த்தோம்னா ரெண்டும் சேம் தான். டிஜிஸ்ட்ராவும் சாரி இதோட பெஸ்ட் கேஸ் வந்து ஆய் ஆஃப் n ஸ்கொயர். டிஜிஸ்ட்ராயோட வேர்ஸ்ட் கேஸ் இப்போ டிஜிஸ்ட்ரா நம்ம முன்னாடியே படிச்சோம். இங்க படிச்சோம்ல வி ஸ்கொயர். டிஜிஸ்ட்ராக்கு வந்து வேர்ஸ்ட் கேஸில் வந்து ஆய் ஆஃப் வி ஸ்கொயர் வருது. அந்த வி ஸ்கொயர் தான் வந்து இதோட பெஸ்ட் கேஸ். ஸோ பெஸ்ட் பெல்மானோட கம்பேர் பண்ணும்போது டிஜிஸ்ட்ரா தான் பெஸ்ட். இதோட காம்ப்ளெக்சிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஓகே. ஸோ பெல்மான் அல்கோரிதத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் எம்சிக்யூ பாயிண்ட்ஸ் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து அலோ நெகட்டிவ் வெயிட் எட்ஜஸ். இதனகத்து ஒரு நெகட்டிவ் சைக்கிள் இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் பாத் உங்களுக்கு கிடைக்காது. பெல்மான் ஒர்க் ஆகும். பட் அது உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் வராதுன்னு அர்த்தம். இது யாரு வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா அல்ஃபான்சா ஷிம்பே. ஓகே. ஸோ நான் இது எப்படி ஞாபகத்தில் வச்சிருந்தேன் அப்படின்னா மேன் அப்படின்னா ஹிம் தானே, ஹர் கிடையாது, ஹிம். ஸோ அது மாதிரி ஞாபகத்தில் வச்சு தான் பண்ணேன். அல்ஃபான்சோ ஷிம்பே இங்க ஒரு ஹிம் வருது இல்லை. ஸோ அது மாதிரி எல்லாம் ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணி தான் சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். பேசிக் இதில் ஒரு ரிலாக்ஸேஷனுங்கிற ஒரு பிரின்சிபல் யூஸ் பண்ணது. அது வந்து டிஜிஸ்ட்ராலும் இருக்கு ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸேஷன் என்னங்கிறதெல்லாம் வேண்டாம். ரிலாக்ஸேஷன் ஆப்ரேஷன் ஆன் ஆல் எட்ஜஸ் n-1 டைம்ஸ். பட் இன் டிஜிஸ்ட்ரா ஓன்லி அட்ஜசன்ட் வெர்டிசஸ் ஆர் ரிலாக்ஸ்டு. டிஜிஸ்ட்ரால வந்து அட்ஜசன்ட் வெர்டிசஸ் மட்டும்தான் வந்துட்டு ரிலாக்ஸ்டு. பட் இந்த ரிலாக்ஸேஷன் ஆப்ரேஷன் வந்து பெல்மான்ல வந்து எல்லா எட்ஜஸ்லும் பண்ணணும். இது ரிட்டர்ன் பண்ணுது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அல்கோரிதம் ஒர்க்ஸ் ஃபார் v-1 பாசஸ். டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது எப்போ வந்து உங்களுக்கு வேர்ஸ்ட் கேஸ் கிடைக்குது? அந்த கிராஃபும் வந்து கம்ப்ளீட் கிராஃபா இருக்கும்போது தான் உங்களுக்கு வேர்ஸ்ட் கேஸ் கிடைக்குது. இதே மாதிரி டிஜிஸ்ட்ராயிலும் வந்துட்டு கம்ப்ளீட் கிராஃபா இருக்கும்போது தான் வந்துட்டு வேர்ஸ்ட் கேஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து பேக் ட்ராக்கிங் அல்கோரிதம். இப்போ முன்னாடி படிச்சிருக்க ஒன் ஆஃப் த டிசைன் டெக்னிக் தான் வந்து பேக் ட்ராக்கிங். ஓகே. இதில் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடு அப்படிங்கிறது இருக்கு. அதாவது எக்ஸ்ப்ளோர்ஸ் ஆல் பாசிபிள் சொல்யூஷன்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம்னா
என்னென்ன மெத்தட்ஸ் வழியா என்னென்ன சொல்யூஷன்ஸ் அவைலபிளா இருக்கோ எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஒரு சொல்யூஷன் கிடைச்சா வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாது. மறுபடியும் பேக் ட்ராக் பண்ணிட்டு அடுத்த சொல்யூஷன் பார்க்குறோம். மறுபடியும் பேக் ட்ராக் பண்ணி அடுத்த சொல்யூஷன் பார்க்குறோம். அது மாரி மேக்ஸிமம் எவ்ளோ சொல்யூஷன் இருக்கோ, அது ஃபுல்லா வந்துட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கிறதா வந்துட்டு, அது என்ன ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அது வந்து யூஸ் பண்ணது பேக் ட்ராக்கிங்ல. இங்க வந்து நம்ம யூஸ் பண்ற ட்ரீட பேரு தான் ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ. சாரி, நாட் ஸ்டேட் ஸ்பேஸ், சொல்யூஷன் ஸ்பேஸ் ட்ரீ. யா, சொல்யூஷன் ஸ்பேஸ் ட்ரீன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இங்க வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணது. அப்புறம் என்ன, இது வந்து முன்னாடி நம்ம படிச்சதெல்லாம் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் இருந்தது. பேக் ட்ராக்கிங் வந்து காம்பினேட்டோரியல் அண்ட் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணது. இதுல பேக் ட்ராக்கிங் சப்போர்ட் பண்ற ஒரு லாங்குவேஜ் கேட்டேன்னா ப்ரொலாக். பேக் ட்ராக்கிங் சப்போர்ட் பண்ணாத லாங்குவேஜ் வந்து ஃபோர்ட்ரான். ஓகே. ஓகே, பேக் ட்ராக்கிங்கோட அப்ளிகேஷன் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு என்க்யூன் ப்ராப்ளம் இஸ் ஃபாலோயிங் விச் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு டவுனா வந்து டைனாமிக் ப்ரோக்ராமிங்கு, பேக் ட்ராக்கிங்கு, பிரான்ச் அண்ட் பவுண்டு, அப்புறம் வேற என்ன கிரீடி அப்படியெல்லாம் ஆப்ஷன் இருக்கும். என்க்யூன் அப்படின்னா பேக் ட்ராக்கிங், சம்மோ சப்செட்னா பேக் ட்ராக்கிங், அது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தெரியணும். இது மாதிரி கேட்பாங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே. ஸோ என்க்யூன் ப்ராப்ளம், சம் ஆஃப் சப்செட் ப்ராப்ளம், கிராஃப் கலரிங், ஹாமில்டோனியன் சைக்கிள், நைட் டூர் ப்ராப்ளம், இதெல்லாமே பேக் ட்ராக்கிங்கோட அப்ளிகேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்க்யூ நம்மளோட செஸ் இல்ல. செஸ் களிக்கும்போது நம்ம பேக் ட்ராக்கிங் பண்ணலாம்ல. ஓகே. அது மாரி கலரிங், கிராஃப் கலரிங் எல்லாம் வந்துட்டு நம்ம திருப்பி போயிட்டு பெஸ்ட் பார்ப்போம். ஹாமில்டோனியன் சைக்கிள், நைட் டூர் ப்ராப்ளம் எல்லாம் அந்த மாரி. இதுல வந்து இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்க்யூயின் ப்ராப்ளத்தோட இது டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n ஃபேக்டோரியல். முன்னாடி O of n ஃபேக்டோரியல் வச்சு நம்ம இன்னொரு ஒண்ணு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா யாருக்காவது? O of n ஃபேக்டோரியல் காம்ப்ளெக்சிட்டி இருக்கிற இன்னொரு அல்கோரிதம் நம்ம பார்த்தோம். இது டிராவலிங் சேல்ஸ்மேன் அல்கோரிதம். அப்ப இது ரெண்டும் கம்பேர் பண்ணி எழுதணும். என்க்யூன் அண்ட் டிராவலிங் சேல்ஸ்மேன் O of n ஃபேக்டோரியல். ஓகே. இந்த லாஸ்ட் டிசைன் ஸ்ட்ராட்டஜி வந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட். ஓகே. பிரான்ச் அண்ட் பவுண்ட்னா சால்வ்ஸ் காம்பினேட்டோரியல் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் யூசிங் ஏ ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ. இந்த ரெண்டுலுமே ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ யூஸ் பண்ணது. எதுல? பிரான்ச் அண்ட் பவுண்ட்ல யூஸ் பண்ணது, பிளஸ் நம்மளோட பேக் ட்ராக்கிங்ல யூஸ் பண்ணது. ஓகே. இதுல வந்துட்டு பிஎஃப்எஸ் பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணது. நம்ம பேக் ட்ராக்கிங்கிலும் வந்துட்டு பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணோம். இதுக்குள்ள வந்துட்டு பிரான்ச் அண்ட் பவுண்ட்ல வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஒன்னு வந்து ஃபிஃபோ, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், தட் இஸ் கியூ யூஸ் பண்ணது. லிஃபோ ஸ்டாக் யூஸ் பண்ணது. ஃபிஃபோ பிரான்ச் அண்ட் பவுண்ட், லிஃபோ பிரான்ச் அண்ட் பவுண்ட், லீஸ்ட் கோஸ்ட் பிரான்ச் அண்ட் பவுண்ட், அது மாதிரி தான் இதோட பேரு. ஓகே. லீஸ்ட் கோஸ்ட் அப்படின்னா மினிமம் கோஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது. பெஸ்ட் ஃபெஸ்ட் அப்படின்னா ப்ரையாரிட்டி கியூ வந்து யூஸ் பண்ணுது. ஓகே. திஸ் கம்பைன்ஸ் ஐடியா ஃப்ரம் டிஎஃப்எஸ், பேக் ட்ராக்கிங் அண்ட் பிஎஃப்எஸ். அதாவது பேக் ட்ராக்கிங் அண்ட் பிரான்ச் அண்ட் பிஎஃப்எஸ்ல இருந்து கம்பைன் பண்ணி தான் வந்துட்டு இதோட ஐடியா. ஓகே. கீ பாயிண்ட். லாஸ்ட் டாபிக் இஸ் குரோமேட்டிக் நம்பர். குரோமேட்டிக் நம்பர் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு கிராஃப் வந்து கலரிங் யூஸ் பண்றோம்னா அதுக்கு மினிமம் எத்தனை கலர் தேவைப்படுதுங்கிற நம்பரை தான் குரோமேட்டிக் நம்பர்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம பண்ணும்போது இப்படி கிராஃப் இருக்கு, இப்படி ஒரு கிராஃப் இருக்கு. ஓகே. இருக்கு அப்படின்னா நமக்கு எத்தனை மினிமம் குரோமேட்டிக் நம்பர் தேவைப்படுது தெரியுமா? 3 தேவைப்படுது. ஏன்? பிகாஸ் குரோமேட்டிக் நம்ம கிராஃப் கலரிங் பண்ணும்போது பக்கத்துல சேம் கலர் வரக்கூடாது. இப்போ இது கண்டிப்பா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் வச்சு தான் நம்மளால பண்ண முடியும். இப்போ ஒரு கிரீன் இங்க கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா இங்க கிரீன் பண்ண முடியாது. அப்ப எல்லோ கொடுத்தாச்சு. அப்ப கண்டிப்பா இங்க கிரீனும் யூஸ் பண்ண முடியாது, எல்லோவும் யூஸ் பண்ண முடியாது. அப்ப நான் ரெட் கொடுக்குறேன். அது மாதிரி அப்ப 3 கலர் வருது. இதே வந்துட்டு இப்படி ஒரு கிராஃப் இருக்கு அப்படின்னா, இது மாதிரி ஒரு கிராஃப் இருக்குன்னா, இங்க ஒரு கலர் யூஸ் பண்ணிட்டு அதே கலர் வேணா நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ரெட் இங்க, இங்கேயும் ரெட். இங்க எல்லோ யூஸ் பண்ணனா அதே கலர் இங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா அட்ஜஸ்டன் கிடையாது. ஸோ நமக்கு இது பண்ணணும்னா எத்தனை கலர் தேவைப்படுது? 2 கலர் தேவைப்படுது. அது மாதிரி. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ் வந்து ஒரு கிராஃப் கலரிங்க்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்றது என்ன சொல்லுவோம்? குரோமேட்டிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம படிச்ச கான்செப்டோட ஒரு ரீகால் பண்றதுக்காக ஒரு ஸ்லைடு இது. ஸோ நம்ம 01 நாப்சாக்கு இதெல்லாமே வந்துட்டு டிபி அப்படின்னா டைனாமிக் ப்ரோக்ராமிங். அதோட ஷார்ட்டா இருக்கு டைனாமிக் ப்ரோக்ராமிங். ஓகே. ஸோ 01 நாப்சாக்கு ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பார்த்து
சிங்கிள் சோர்ஸ் அட்ரஸ் பார்த்து டவர் ஆஃப் ஹனோய் இது எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. எவ்ரிதிங் இஸ் கம்ஸ் அண்டர் டைனாமிக் ப்ரோக்ராமிங். ஓகே, இதெல்லாம் எழுதியிருக்கு. ஃபிபனாக்கி சீரிஸ், ட்ராவலிங் சேல்ஸ்மேனோட காம்ப்ளெக்சிட்டி எல்லாம். இது வந்து என்ன? டிஏசி அப்படின்னா என்ன? டிவைட் அண்ட் கான்கர் வந்து இது மூணுமே. கிரீடியோட எக்ஸாம்பிள் இது மூணுமே. அப்புறம் ஃபைனலி வந்து பாருங்க, இந்த டிடி அப்படின்னு கொடுத்துருக்கிறது. இப்போ கிளாஸ் பார்க்காம ஜஸ்ட் பிடிஎஃப் மட்டும் பார்க்குறவங்களுக்கு இது வந்து புரியாது. டிஎஸ்சி அப்படின்னா வந்துட்டு என்ன? இது என்ன? டிவைட் அண்ட் கான்கர். அது வந்து டாப் டவுன். டிடி மீன்ஸ் டாப் டவுன். ஓகே, டாப் டவுன் அப்ரோச் ஃபாலோ பண்ணுது. ஓகே, அப்புறம் கிரீடி வந்துட்டு டாப் டவுன் தான். ஆனா ட்ரீ வெர்டெக்ஸ் ஸ்பிளிட்டிங் மட்டும் பாட்டம் அப் ஃபாலோ பண்ணுது. அப்புறம் டிபி இருக்குல்ல, டைனாமிக் ப்ரோக்ராமிங் வந்து ரெண்டுமே ஃபாலோ பண்ணுது. சிலது வந்து இது டாப் டவுன், சிலது வந்துட்டு பாட்டம் அப், அது மாதிரி. ஓகே, ஸோ நம்மளோட அல்கோரிதம், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் நம்ம இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நாளைக்கு நான் வந்துட்டு பிடிஎஃப் வந்துட்டு மர்ஜ் பண்ணிட்டு உங்களோட டிரைவில் போட்டுருவேன். ஓகே, கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் இப்போ மிட் நைட் டைம் பார்த்தேன்னா, உங்களுக்கு தெரியுமோ தெரியல, 1:29 டைமில் இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும்ல, ஒரு மத்தியானத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் பிடிஎஃப் போட்டுருவேன். அப்புறம் நாளைக்கு சிஓஏட டைம் வந்துட்டு நான் ஒரு போஸ்ட் போடுறேன். ஓகே, கண்டிப்பா சிஓஏ மாக் டெஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.